குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா விஜயநகர் பாமினி அரசுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இடைக்கால இந்தியாவினுடைய மைய பகுதிகளில் ஆட்சி புரிஞ்ச இவங்க தான் வந்துட்டு இடைக்காலத்தில் வந்துட்டு முதலாக வர்றவங்க தான் வந்து விஜயநகர் மற்றும் பாமினி பேரரசுகள். யாரால இவங்க வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியங்கள்லாம் இருந்த முகமது பின் துக்ளக்குடைய காலகட்டத்தில் பல அரசுகள் வந்துட்டு இவருக்கு அடக்குமுறையால் வந்துட்டு எழுச்சி பெற்று எல்லாரும் கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு அங்கங்கே சிறு சிறு அரசுகளாக உருவாயிருப்பாங்க. அப்படி உருவானவங்க தான் இவங்களும். ஏற்கனவே நாம எந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி வந்துட்டு 2 வகுப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 2 வகுப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா இது 3வது பார்ட். இது வந்துட்டு இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வந்துட்டு இந்த வரலாறு பாடம் புரியாதவங்க வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னாலும் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மிடிவல் ஹிஸ்டரி பார்க்கணும்னா இந்த 7ஆம் வகுப்பு முழுவதும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மிடிவல் ஹிஸ்டரி வந்துட்டு உங்களுக்கு புரியுமா. இப்போ நாம வாங்க, ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல என்ன பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய அரசு நிர்வாகம், வேளாண்மை, இலக்கியம் இதையெல்லாம் வந்துட்டு 2வது பார்ட் வீடியோவில் பார்த்தோம். இது 3வது யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாமினி அரசை தான் பார்க்க போகிறோம். அப்போ மத்திய இந்திய பகுதிகளில் ஆட்சி புரிஞ்ச பாமினி அரசு, பாமினி சுல்தானியம். அப்போ பாமினி சுல்தானியம் கிடையாது, அவங்களால பிரிஞ்சு போன ஒரு சிறு சிறு அரசு. அந்த பாமினி சுல்தானியத்துல படை வீரர்களாகவும் இல்லாட்டி கப்பம் கட்டி இருந்தவர்கள் அப்படியெல்லாம் இருந்தவங்க தான் வந்து அந்த மாகாண ஆளுநர்கள். இவங்க எல்லாம் தான் கிளர்ச்சி செஞ்சு எழுச்சி பெற்று இவங்க தான் வந்துட்டு மறுபடியும் சின்ன சின்ன அரசுகளாக உருவாகியிருப்பாங்க. இவங்க தான் நாம பாமினி அரசுன்றது படிக்க போறோம். பாமினி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைக்கப்படும். எப்படி வந்து அவங்க வந்து நிறுவுறாங்க, முதல்ல ஒரு பாமினி அரசு வந்துட்டு உருவாகிறதுக்கு எப்படி வந்து நிறுவுறாங்க, அது எல்லாமே எப்படி வந்துட்டு அவங்களுடைய அந்த ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள்லாம் எப்படி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது, இதுதான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த அரசர்கள்லாம் இருந்தாங்க, இந்த பாடம் வந்து இதோட நிறைவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்கள் வந்து பார்க்கலாமா. உங்களுக்கு இந்த பாடத்திலிருந்து நான் உங்களுக்கு சென்ற வகுப்புலேயே ஒரு 5 கொஸ்டினா ஒவ்வொரு பாடத்துலையும் ஒரு பார்ட் வீடியோவில் ஒரு பார்ட் 1 வீடியோன்னு ஒரு 5 கேள்விகள் அப்படி கேட்கலான்ட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து மொத்தமாக வந்துட்டு இப்போ 2 பார்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதனால அதுக்கு ஒரு 5 கேள்வின்ற கணக்கில் இதில் ஒரு 5 கேள்வின்ட்டு மொத்தம் 15 கேள்வி வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். கேட்குறேன், இந்த வீடியோவில் நான் கேட்டு வைக்கிறேன். யாராவது விருப்பம் இருந்து அதற்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னீங்கன்னா 5 கேள்விகள் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே முக்கியமான கேள்விகள் வந்து கேட்குறேன். அப்படி யாராவது சரின்னு சொன்னீங்கன்னா கேட்குறேன், இல்லைன்னா ஒரு 4-5 வீடியோ கொடுத்து பார்க்குறேன். யாரும் கேட்கலன்னா அதோட நான் நிறுத்திடுவேமா. இப்போ இந்த பாடத்தில் ஏற்கனவே நாம் 2 பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதற்குண்டான 10 கேள்விகளும் இந்த 3வது பார்ட்டுக்குண்டான 5 கேள்விகளும் மொத்தம் 15 கேள்விகள் நான் கேட்கலான்னு இருக்கேன். நான் கேட்குறேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுங்க. இப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டு இப்போ எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பேப்பர் 2 எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதனால மாணவர்கள் இல்லாட்டி யாராவது எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு ஒரு சின்ன சின்ன சிறு துளி தான் பெருவெள்ளம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு 5 கேள்விகளாக நீங்கள் ஒரு பாடத்தில் சேர்ந்தீங்கன்னா இதுலேயே 15 கேள்விகள், அதாவது மொத்தமாக எடுத்தா இன்னும் நம்ம நல்லா ஆழமாக எடுத்தோம்னா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா இன்னும் ஆழமாக எடுத்தோம்னா அது இன்னும் அதிகமான புரிதல் ஏற்படும் பாடத்தின் மேல. ஆனா உங்களுக்கு ஒரு மொத்தமா நான் ஒரு 5 கேள்விகள் வீதம் கேட்கலான்ட்டு இருக்கேன். யார் விருப்பம் இருக்கீங்களோ இந்த கேள்விக்கு விடை அளித்தீங்கன்னா இதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் 5 கேள்விகள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் 5 கேள்விகள் வந்து இடம்பெறும். இல்லைன்னா ஒரு 4-5 வீடியோக்கள் கொடுக்குறேன். அதுக்கு யாரும் வந்துட்டு ஆன்சரோ எதுவுமே சொல்லலைன்னா இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவேமா. இல்லை பாடங்கள் மட்டும் நான் கொடுத்துட்டு போவேன். இப்போ பாருங்க, ஒரு 5 கேள்விகள் கேட்குறேன். யாருக்கு விருப்பம் இருக்குதோ அது விருப்பம் இருந்ததுன்னா இதே மாதிரி எடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் 5 கேள்விகள் எடுக்கிறேன். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் 1 வீடியோவில் 5 கேள்விகள். அதாவது மொத்தம் எத்தனை விஜயநகர அரசில் வந்துட்டு மொத்தம் 5 அரச வம்சங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த 5 அரச வம்சத்தினுடைய காலகட்டம் தான் கேட்கப்படும். 4 அரச வம்சங்கள், டெல்லி சுல்தானியத்தில் தான் 5 அரச வம்சம். இதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல வந்து 4 அரச வம்சங்களும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஒன்று வந்து இப்போ நீங்க கால வரிசைப்படுத்தி அதனுடைய காலமும் வந்து சொல்லணும். அப்போ சங்கம வம்சம் அதனுடைய காலம் என்ன, சாலுவ வம்சம் 2வது கொஸ்டின் வந்துட்டு சாலுவ வம்சம் அதனுடைய காலம் என்ன, 3வது வம்சம் பார்த்தீங்கன்னா துளுவ வம்சம் அதனுடைய காலம் என்ன, ஆரவீடு வம்சம் அதனுடைய காலம் என்ன, இது 4வது கொஸ்டின்.
5வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசுகள் மற்றும் பாமினி அரசுகள் இடைக்கால இந்தியாவின் மையப்பகுதியில் வந்துட்டு ஆட்சி புரியறதுக்கு வந்தாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களுடைய காலகட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அதுக்கப்புறம் 2வது பார்ட் வீடியோக்கான கேள்விகள் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயநகர அரசமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? அதாவது நம்ம படிச்சோம் இல்லையா, பேரரசிலிருந்து கிராமம் வரைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை பிரிவுகள், அந்த பிரிவுகள் என்னென்ன? இதுதான் உங்களுக்கு முதல் கேள்விக்கான கேள்வி. 2வது கேள்வி பாருங்க, விஜயநகர்ல வந்துட்டு ராணுவ பிரிவு இருந்தது இல்லையா, அந்த ராணுவம் வந்துட்டு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது, அது ராணுவத்தினுடைய பிரிவுகள் என்னென்ன, எந்த பிரிவு வந்துட்டு ராணுவ பிரிவில் சேர்க்கப்பட்டதுனால இந்தியாவில வந்துட்டு அதனுடைய அந்த ராணுவ பிரிவுக்கு வந்து வலிமை பெற்றது. இதுதான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீட்டெயிலா கொடுக்கப்பட்ட கேள்வி. அது வந்துட்டு அந்த இயரும் வேணும், ஆர்டரும் தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து அதை கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பிரிவுகளாக வந்து அரசமைப்பு பிரிக்கப்பட்டிருந்தது, ராணுவம் எத்தனை பிரிவுகளாக இருந்தது, எந்தெந்த பிரிவுகள் வந்து ராணுவத்தை சார்ந்திருந்தது, எந்த படை பிரிவு வந்து சேர்ந்ததுனால வந்து அந்த ராணுவத்திற்கு இந்தியாவில் வலிமை சேர்க்கப்பட்டது. இதுதான் வந்து 2வது கொஸ்டின். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர அந்த தங்க நாணயத்திற்குடைய பெயர் என்ன? விஜயநகர அரசுல வெளியிடப்பட்ட தங்க நாணயத்தினுடைய பெயர் என்ன? அவங்களுடைய காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட. அப்போ விஜயநகர அரசு எத்தனை ஆண்டு இது வந்து ஒரு அடிஷ்னல் கொஸ்டினா வச்சுக்கோங்க. அப்போ விஜயநகர அரசு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்துட்டு அவங்கள வந்து ஆட்சி புரிஞ்சாங்க வந்து மத்திய கால இந்தியாவில் இடைக்காலத்துல மத்திய பகுதிகளில். அதே மாதிரி பாமினி அரசு வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, அதே மாதிரி எத்தனை அரசர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. இதுதான் வந்து அடிஷனல் கொஸ்டின் நான் 3 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் பாருங்க, போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியோடு மிகப்பெரிய ஏரி வந்துட்டு இந்தியாவில், அதாவது மத்திய இந்தியாவில் வந்து கட்டப்பட்டதாக கூறியவர் யாரு? அந்த 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 பயணி வந்து எந்த நாட்டு பயணியை சார்ந்தார்? இது வந்து 4வது கொஸ்டின். 5வது பாருங்க, விஜயநகர அரசில் வந்துட்டு தொழில்சார் அமைப்பு வந்துட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது? அப்ப விஜயநகர ஆட்சி காலத்துல அந்த தொழில் சார்ந்த ஒரு அமைப்புகள் இருந்தது இல்லையா, அந்த அமைப்புக்கு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 5வது கொஸ்டின். அப்போ இன்றைக்கான இந்த பார்ட் 3 வீடியோக்கான கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் வந்து இதுலயே நான் கேட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பாடத்தினுடைய தொடர்ச்சியா போயிடுமா. இப்போ நீங்க இதற்கெல்லாம் அதாவது இன்னைக்கு ஆன்சர் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி போலான்னு சொன்னீங்கன்னா நான் 5 கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்க கூட பார்த்து கூட ஒரு நோட்ஸ் எடுத்து கூட எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 5 கொஸ்டின் கூட நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அந்த மொத்தமா ஒரு மைண்ட் மேப் மட்டும் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா கூட இது மறக்கவே மறக்காது. அப்படியே ஒரு இது போதுமானது. அடுத்தடுத்து நீங்க பாடங்களை படிச்சுக்கிட்டே போகலாம். இது ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட போதும். 5 கொஸ்டின் மொத்தம் ஒரு பாடத்துல ஒரு 15 கொஸ்டினா கூட அதுவே கூட போதுமானதாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ தேவையோ அப்போ ஒரு ரிவிஷன் நல்ல ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிவிஷன் பண்ணீங்கன்னா அது கூட போதுமானது. ஆனால் 5 கேள்விகள் ஒவ்வொரு பார்ட்லையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு சிறு துளி பெருவெள்ளமாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருக்கும். இதில் கேட்கப்படுற 5 கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி பாருங்க, பாமினி அரசு வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு கேட்டேன் இல்லையா. அப்போ தலைநகரை வந்துட்டு குல்பர்காவிலிருந்து மீண்டும் வந்துட்டு பிடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ? அதுதான் வந்து, அதாவது தலைநகரை வந்துட்டு குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு தான் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி. 2வது கேள்வி பாருங்க, அலாவுதீன் அஷன் பாமன் ஷாவுடைய அவருடைய காலம், அவருடைய பீரியட் டூரேஷன், அது வந்துட்டு 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் முகமது ஷாவுடைய காலம் என்னது, எப்போ, எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் பாமினி சுல்தானியம் பார்த்தீங்கன்னா எத்தனை சுதந்திர சுல்தானியங்களாக பிரிவுபட்டது, அதாவது பாமினி சுல்தானியம் வீழ்ச்சி உறும்போது எத்தனை சின்ன சின்ன பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது, அது எத்தனை, அதுக்கப்புறம் அது எந்தெந்த அரசுகள், அந்த அரசனுடைய பெயர்கள் வந்து சொல்லணும். இது வந்துட்டு 3வது கொஸ்டின். 4வது பாருங்க, பாமினி அரசில் பார்த்தீங்கன்னா எத்தனை அமைச்சர் பிரிவுகள் வந்து இருந்தது, அது எத்தனை அமைச்சர் பிரிவு, அது எந்தெந்த அமைச்சரவை, அதுதான் வந்து 4வது கொஸ்டின். 5வது பாருங்க, பாமினி அரசு 3வது முகமது ஆட்சி காலத்தில் அரசினுடைய பிரதமராகவும் முக்கிய ஆளுநராகவும் இருந்தவர் யாரு, அவர் பெயர் என்ன? இதுதான் வந்துட்டு அவர் பின்னால என்னவோ ஆயிருப்பாரு, அவருடைய எவ்வளவு அதிகாரங்கள் இருந்தது, அவர் எது மாதிரி வந்து கொல்லப்பட்டார், இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுன்னு ஒரு 5 கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு நாலேஜ் கிடைக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் தேடிக்கிட்டீங்கன்னா மறக்காது. இந்த மாதிரி அந்த அஞ்சு கொஸ்டினோடு இல்லாம அதை சார்ந்த ஒரு துணை, அவரை சுத்தி இருக்கிற ஒரு கொஸ்டினை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த பாடத்துல ஒரு புரிதல் ஏற்படுமா. இன்னைக்கான 15 கேள்விகள் வந்து நான் கேட்டிருக்கேன். இதை வந்துட்டு யாராவது வந்துட்டு இதே மாதிரி போலான்னு சொன்னீங்கன்னா இந்த கேள்விகள் வந்து தொடரும். இல்லைன்னா ஒரு 4-5 நாளைக்கு நான் கொடுத்து பார்ப்பேன், 4-5 வீடியோக்குள்ள கொடுத்து பார்ப்பேன். இதுக்கு யாரும்
யாரும் வந்துட்டு பதில் சொல்றதோ இல்லாட்டி இதை இது யாருமே இது ஏத்துக்கலைன்னா நான் இதோட நிறுத்திட்டு பாடங்களை மட்டும் கொடுப்பேம்மா. அதுல ஒருத்தர் பார்த்தா கூட சரி, இதுல இருந்து இந்த கொஸ்டினுக்கு ஒருத்தர் சரின்னு சொன்னா கூட ஒருத்தருக்காக கூட நான் கொடுக்கப்படுமா. வாங்க இப்ப பாடத்துல பார்க்கலாம். பாருங்க, பாமினி சுல்தானியம் பாமினி சுல்தானியம் ஒருங்கிணைக்கப்படுதலும் நிறுவப்படுதலும் 1347 அலாவுதீன் அசன், அவர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசன் கங்கு எனவும் அறியப்பட்டார். இவர் வந்து அலாவுதீன் அசன், அவர் எவ்வாறும் அழைக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா அசன் கங்கு என்றும் அழைக்கப்பட்டார். வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயரும் அவருக்கு தான். அப்போ தௌலதாபாத் நகரை கைப்பற்றி, தௌலதாபாத் எங்கன்னு பார்த்தோம், அந்த தக்கான பகுதியில மகாராஷ்டிரா அந்த பகுதிகளை சார்ந்த பகுதி தான் இந்த தௌலதாபாத். இது மறக்குதுன்னா தௌலதாபாத் எங்க இருக்குது மறக்குதுன்னா தக்கான பகுதி. தக்கான பகுதினா நீங்க எதுன்னு வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே படிச்சிருப்போம் புவியியல் படிக்கும்போது. இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது முக்கோண வடிவத்துல முக்கோணத்தை வந்து திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து தக்காணம். இந்த மத்திய பகுதி கீழே வரைக்குமே இருக்கும். அப்போ நீங்க இந்த மத்திய இந்தியான்னும் போது இந்த பகுதி முழுவதும் இதுதான் வந்து தக்கான பகுதிகள். தக்கான பகுதிகள். அப்போ இங்கதான் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவகிரி. இதுதானே தௌலதாபாத்னு சொல்லிட்டு பெயர் மாற்றமும் அடைஞ்சிருக்கும். தேவகிரி தானே தௌலதாபாத். அப்போ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தக்கான பகுதி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பகுதி. இது தெற்கு, இது மத்திய, இது வடக்கு பகுதி. இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. பாருங்க, அதுக்கப்புறம் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தன்னுடைய சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். அவருடைய பெயர் என்ன? அலாவுதீன் அசன். என்னவென்று அழைக்கப்பட்டார்? அசன் கங்கு என்றும் அழைக்கப்பட்டாரு. இந்த தௌலதாபாத் அந்த நகரை வந்துட்டு கைப்பற்றி அந்த நகருக்கு என்ன பெயர்ல வந்து இவர் வந்து அறிவனை ஏறாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தானாக அந்த பகுதிக்கு என்னவென்று இவர் அழைக்கப்பட்டார்னு பாத்தீங்கன்னா பாமன் ஷா என்ற பெயர்ல தம்மை சுல்தானாக இந்த பகுதிக்கு தௌலதாபாத் பகுதிக்கு அறிவித்துக் கொண்டார். தன்னையே அவர் அறிவித்துக் கொண்டார். பின்பு பாருங்க, டெல்லி டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக் பார்த்தோம் இல்லையா, அவருக்கு எதிராக இத்துருக்கிய அதிகாரி மேற்கொண்ட கலக நடவடிக்கையை ஏனைய படை தளபதிகளும் ஆதரித்தாங்க. அப்போ டெல்லி சுல்தானியத்தில் இருந்தவர் யாரு? முகமது பின் துக்ளக்கு தான் வந்து நிறைய ஆளுநர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல மாகாண ஆளுநர்கள்னு படித்தோம், விவசாயிகள் கிளர்ச்சி செஞ்சாங்கன்னு படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சுல்தான்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக திரும்பி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களும் எதிராக செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்க. அப்படி ஏற்பட்டவங்க தான் இவரு. அவர்களுக்கு என்ன செஞ்சிரு பார்த்தீங்கன்னா மற்ற படை தளபதிகளும் ஆதரவு செஞ்சதுனால அப்போ இவருக்கு வந்து வலிமை வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 ஆண்டுகளில் அலாவுதீன் அசன் பாமன் ஷா தனது தலைநகரை குல்பர்காவிற்கு மாட்டான். அப்போ எங்க இருந்தாரு? தௌலதாபாத்ல தான் வந்து தன்னை வந்துட்டு என்னவா அறிவிச்சுக்கிறாரு? பாமன் ஷா என்ற பெயர்ல அறிவிச்சு அரியணை ஏறிக்கிறாரு, தன் சுல்தானாக அறிவிச்சுக்கிறாரு. அறிவிச்சது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருந்த முகமது பின் துக்ளக்கிற்கு இவர் எதிராக செயல்படுறதுனால மற்ற எல்லா படை தளபதிகளுக்கும் இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு ஆதரவு இருக்குதுனால அப்ப படைப்பிரிவு அதிகமாயிடுச்சுல. அப்ப இவர் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தலைநகரை வந்துட்டு மாற்றாரு. எங்க மாற்றாருன்னு பாருங்க. இப்போ இது எங்க இருக்கு? தேவகிரி. தேவகிரி இங்க இருக்கு, இந்த குல்பர்கா இங்க இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இணைஞ்சிடுறாங்க, எல்லாரும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஆதரவு தெரிவிச்ச என்ன செய்யறாருன்னா இப்ப தூரம் இருந்து இங்க இருக்கிறவங்களும் ஆதரிக்க முடியும். ஏன்னா மத்திய பகுதி தானே, வடக்கு பகுதி கிடையாது. அப்போ மத்திய பகுதி முழுவதும் கீழே தான் இருக்கு. அப்ப இங்க இருந்து ஆட்சி புரியணும்னா கடினமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இருந்து இந்த மத்திய பகுதியில மத்திய பகுதிக்கு வராரு. நம்ம எப்படி படிச்சோம்? டெல்லியிலிருந்து முகமது பின் துக்ளக் வந்துட்டு தௌலதாபாத்திற்கு தலைநகரை மாற்றுறதுனால அவரும் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இவரும் தோல்வி அடைஞ்சிடாருன்னு 2 பேரையும் வந்து நீங்க ஒரு ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா எல்லாரும் இணைஞ்சிடுறாங்க இவருக்கு ஆதரவா. அப்போ ஆட்சி செய்யறதுக்கோ பாக்குறதுக்கோ நிர்வாகம் பண்றதுக்கு கடினமா இருக்குன்றது தலைநகரை பாத்தீங்கன்னா தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றாரு. மறுபடியும் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா தலைநகரை வந்துட்டு மீண்டும் மாத்திருப்பாரு. இதுதான் இதுல நடந்திருக்கும்.
எத்தனை ஆண்டுகளில் மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றியிருப்பாரு. அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரு அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டாங்க. அப்போ அதற்கு பின்னாடி அங்க வந்து தலைநகரை வந்து மாத்தினதுக்கு அப்புறமும் அதை சுத்தி இருக்கிற மற்ற அரசர்கள்லாம் இருந்திருப்பாங்களே, சின்ன சின்ன அரசர்கள், அவர்களும் தாங்க ரொம்ப வந்துட்டு அந்த பகுதிகளை வந்துட்டு அரச நிறுவறதுக்கு வந்து சிரமங்கள் வந்து எதிர்கொண்டாங்கன்னு சொல்றாங்க. எனவே அப்போ ஏன்னா தூரம் ஆயிடுச்சு இல்லையா? பாருங்க. அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் ஒரு அரசை நிறுவுவதில் சிரமங்கள் எதிர்கொண்டாங்க. அப்ப இவர் மாத்தினதுனால மத்தவங்க அடுத்து வருவாங்க இல்லையா வாரிசுகள், அந்த வம்சத்தைச் சேர்ந்த வாரிசுகள், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிரமமா இருந்தான். எனவே 1429 தலைநகர் பார்த்தீங்கன்னா மீண்டும் எங்க போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீடாருக்கு மாற்றப்பட்டது. அப்போ முதல்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌலதாபாத்ல இருந்து எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா, குல்பர்காவிற்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீடாருக்கு வந்து மீண்டும் மாற்றப்படுது. அப்போ மூன்று தலைநகராக வந்து மாறுது. அதுக்கப்புறம் பாருங்க, பாமை வம்சத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 அரசர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இதெல்லாம் நான் உங்களுக்கு முதல் வகுப்புல கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா இதை தேடி பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவுடைய காலம். இப்போ அவர் வந்து நிறுவிட்டாரு. அவருடைய காலம் என்னன்னு பார்க்க போறோம். 1347 இருந்து 1358 இவருடைய காலகட்டம். அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சார்னு பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தார். வாரங்கல் அரசிடமிருந்தும் ராஜமுந்திரி, கொண்ட வீடு ஆகிய ரெட்டி அரசிடம், அப்போ வாரங்கல் அரசர்கிட்ட இருந்தும் ராஜமுந்திரி, கொண்ட வீடு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டி அரசர்கிட்ட தான் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. அப்போ இவருக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டியை வந்துட்டு வசூலிக்கக்கூடிய கப்பம், அந்த வட்டி இருக்குது இல்லையா, அதுதான் கப்பம் சொல்லுவாங்க. அந்த வசூலிக்கக்கூடிய வேலை தான் இவர் செஞ்சுட்டு இருந்தாரு. யார் யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வாரங்கல் அரசர், வாரங்கல் எங்க ஆந்திர பிரதேசம்னு சொன்னோம். அப்போ வாரங்கல் அரசு கிட்ட இருந்து ராஜமுந்திரியும் வந்து அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அதுக்கப்புறம் கொண்ட வீடு இது எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ரெட்டினாலும் இதுவும் அங்கதான் வரும். கொண்ட வீடு இந்த அரசர்கிட்ட வந்து அவர் கப்பம் வாங்குறது வந்துட்டு ஆண்டுதோறும் வந்துட்டு வசூலிக்கிறது வந்துட்டு இப்போ வட்டி கேட்கறனாவே வசூலிக்கிறனா கப்பம் கட்டுறதுனாவே என்ன வரும், பிரச்சனை தானே வரும். எப்படி நம்ம படிச்சிருப்போம், பூலித்தேவர் எல்லாம் சண்டை வந்திருக்கும் தமிழ்நாட்டுல, அதே மாதிரிதான் வந்து மத்திய இந்தியாவில் வந்து கப்பம் கட்டும் போது அப்போ அதனால வந்து அடிக்கடி வந்துட்டு அவங்களுக்கும் வட்டி வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் என்ன ஆயிருக்குன்னா போர் மூன்றுக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இல்ல, ஒரு கடன் வந்து இப்போ கடன் ஒருத்தர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. கடன் போயிட்டு கடன் கொடுத்தவங்க வந்து கடன் கேட்டாங்கன்னா அதுல அடக்குமுறையும் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி வரும், ஒரு சண்டை தானே வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடிக்கடி போர்கள் ஏற்பட இது வந்துட்டு வழிவகுத்தன. அப்படி போர் ஏற்பட்டதுனால எந்த மாதிரி வந்து மாறி இருக்குன்னு பாருங்க. அவர் தமது அரசை 4 மாகாணங்களை வந்து பிரிச்சிருப்பாரு. அதாவது போயிட்டு இதெல்லாம் போய் வசூலிக்கிறதுக்காக போறாரு. இவங்க 2 பேருக்கு இடையில போர் வசூலிக்கிறதுனால வந்துட்டு போர் ஏற்படுது. அதுக்கப்புறம் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாகாணங்களை என்னவா பிரிக்கிறன்னா 4 அரசு பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாரு. அப்போ ஒண்ணு வந்து அந்த பிரிச்ச அந்த பிரிவுக்கு அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தராய் என அழைக்கப்பட்டது. அப்போ பாமினி சுல்தானியத்துல அந்த மாகாணங்கள் எத்தனையாக பிரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த 4ஆக பிரிக்கப்பட்ட மாகாணத்திற்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா தராப் என அழைக்கப்பட்டது. அப்போ அந்த ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமை ஏற்றாங்க. அப்போ 4ஆ பிரிச்சாங்க இல்லையா, அந்த 4ஆ பிரிக்கப்பட்ட அந்த பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாகாண ஆளுநர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா. அப்போ இதற்கு இந்த 4 பிரிவுக்கும் ஒவ்வொரு மாகாண ஆளுநர்கள் போயிட்டு படைகளுக்கு தலைமை ஏற்றிருப்பாங்க. அப்போ 4 ஆளுநர்கள்னு ஞாபகம் வச்சுங்க. அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பு. இவங்கெல்லாம் போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த அரசருக்கும் இவங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு, போர் வேசரிக்கிறது, இந்த அதிகாரிக்கு வந்து போர் மூண்டுகிட்டே இருந்ததுனால பிரிக்கிறாரு. பிரிச்சோம்னா என்ன செய்ய, அங்கங்க இருக்கிற பகுதிகளிலே இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ தேவகிரி இங்க இருக்கு, இப்போ தேவகிரி இங்க இருக்குதுன்னா இங்க இருக்கிறவங்க போயிட்டு இந்த எல்லா பகுதியிலும் போயிட்டு வரி வசூலிச்சா என்ன ஆகும், யாருன்னே தெரியாத ஒரு ஆளுகிட்ட வரி வந்து வாங்கும்போது அதிகாரத்தின் அடிப்படையில வந்து வாங்குறான்னு வச்சுக்க, மக்கள் என்ன செய்வாங்க, கோவப்படுதா செய்வாங்க, அவங்களுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க, யாருன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன அரசர்கள்கிட்டயும் அந்த ஆளுநர்கள்கிட்டயும் கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு கனெக்ட்ல இருப்பாங்க இல்லையா, மக்களும் சரி அந்த அதிகாரியும் சரி. அப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்குல்ல, எதன் அடிப்படையில பிரிச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. பாருங்க,
இந்த தராப் என்று அழைக்கப்பட்டது. 4 மாகாணம் பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு மாகாணம் அதை 4ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து தராப்பு. அந்த தராப்புக்கு தான் யாரை நியமிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அம்மாகாணத்தில் இருக்க ஆளுநர்களை வந்து நியமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரியை வந்து வசூலிக்கக்கூடியது வந்து பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாகாண அந்த பிரிச்ச அந்த ஆளுநர்களுக்கு தான் இதனுடைய பொறுப்பு. அப்போ வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டது. அப்ப யார் வந்துட்டு வலிமையா இருந்தாங்க? அதான் சொன்னேன் இல்லையா? பிரிச்சு கொடுத்த பிறகு அந்த இடத்துக்கு யார் நல்லா வலிமையா இருக்காங்கன்னா, அப்ப பயந்துட்டு கட்டுவாங்க. எங்கேயோ இருந்துட்டு போய் வசூலிக்கும் போது அது பிரச்சனைகள் தான் வருவாங்க. அதனால பிரிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டது. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறை வந்து ஆபத்து வெளிப்படையாகவே வந்தது. இப்போ ஒருவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா வலிமையா இருந்தார் ஒரு அரசரு. அவருடைய ஆட்சி காலத்துல அவருடைய மாகாணங்கள்லாம் பிரிச்சு தராயின்னு பெயர் வச்சு அதுக்கு ஆளுநரையே நியமிச்சு வரி வசூல் அந்தந்த பகுதிகளை நீங்க வசூலிங்க உங்களுடைய பொறுப்புன்ட்டு கொடுத்துட்டாரு ஒரு வலிமையான அரசன் இருக்கும்போது. ஆனா அதே ஒரு திட்டத்தை வந்துட்டு வலிமை குன்றிய அரசன் வந்து செயல்படுத்தப்படும் போது அது ஆபத்து வந்துட்டு வெளிப்படையாகவே தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அலாவுதீன் அஷன் பாமன் ஷாவுடைய உருவம், அவருடைய ஆட்சி செய்த பகுதி. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. இவர் வந்து காலம் பார்த்தீங்கன்னா 1358 1375 இவருடைய காலகட்டம். அப்போ பாமன் ஷாவை தொடர்ந்து முதல்ல இருந்தார் யாரு? பாமன் ஷான்னு படிச்சோம். அவர் தான் வந்துட்டு பாமினி அரசை வந்து நிறுவனத்துக்கு காரணம் யாருன்னு அவர் தான். அவருடைய காலகட்டம் படிச்சோம். அவர் என்ன பெயர் இருந்தது, என்ன பெயர்ல வந்துட்டு முதல்ல வந்து தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு, இதையெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இப்போ பாருங்க, முதலாம் முகமது ஷா அவருடைய காலகட்டம். அப்போ பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரச பதவி ஏற்றாரு. விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களில் பயன் ஏதும் ஏற்படவில்லை. அப்ப இவங்க யாருக்கு சண்டை வருதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயநகருக்கும் பாமினி அரசுக்கும், இவங்க 2 பேருக்கும் தான் இடையே இப்ப சண்டை வருது. அப்போ இவர் வந்து அவரை தொடர்ந்து இவர் வராரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இவங்க இடையில யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 போர்கள்ல வந்து சண்டை ஏற்படுது விஜயநகர அரசோடு. ஆனாலும் அதுல எந்த ஒரு பயனும் கிடைக்கல. ஆனால் 1368 வாரங்கல் அரசரோடு போரிட்டதன் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றிருப்பாரு. பின்ன இச்சிம்மாசனமே பாமினி சுல்தானின் அரியணை ஆயிற்று. அப்போ 2 போர்கள்ல வந்துட்டு எந்த ஒரு பயனும் கிடைக்கல. இப்போ நம்ம ஒண்ணும் இல்லை, இப்போ நிறைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது 2 போர்கள்ல வந்து எந்த ஒரு பயன் ஒரு வேறு எந்த ஒரு 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 எந்த ஒரு இதுவே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குமார். அதே மாதிரிதான் 2 போர்கள்ல வந்து எந்த ஒரு பயனும் ஏற்படல. ஆனா 1368 வாரங்கல் அரசோடு போரிட்டதன் போதுதான் கோல்கொண்டா அந்த கோட்டை பாருங்க, 2 போர்களில் வந்து பயன் ஏற்படாதனால மீண்டும் பாத்தீங்கன்னா 1368 வாரங்கல் அரசரோடு போரிடுறாரு. அதன் மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஒரு கோட்டை. இப்போ தெலுங்கானாவும் ஆந்திராவான்னு பாருங்க மேம். அதுக்கப்புறம் பச்சை கலந்த நீல வண்ணத்தால் வந்து செய்யப்பட்ட சிம்மாசனம், இது எல்லாம் என்ன பண்றேன்னா பெரும் செல்வத்தை வந்துட்டு அந்த போரின் இழப்பீடாக இதையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பின்னாளில் வந்துட்டு அந்த சிம்மாசனமே பாமினி சுல்தானியத்தின் ஒரு அரியணை ஆயிடுச்சு. அப்ப எந்த அரசர் வந்து பதவி ஏற்றாலும் இந்த அரியணையில தான் அமரக்கூடியது வழக்கமாயிற்று. இதுதான் இங்க சொல்றாங்க. அது வந்துட்டு போரினுடைய இழப்பீடாக இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சிம்மாசனத்திற்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மிக்க சிம்மாசனம் அப்படின்னு ஞாபகம். இந்த மேப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே முதல் வகுப்பிலே பார்த்துட்டோமா? இப்போ வாங்க, அந்த பச்சை கலந்த நீலவண்ண கல்லை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க, அதனுடைய சிறப்பு பத்தி பாருங்க. பச்சை கலந்த நீலவண்ண கல்லானது அது எந்த மாதிரி கல்லுன்னு பாத்தீங்கன்னா பச்சையும் நீலம் கலந்த கல்லு தான் வந்து அந்த கல்லு. விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லு தான். நம்ம அதாவது கோல்டுல எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா கற்கள், அந்த மாதிரி ஒரு கற்கள் தான் இந்த கல்லு, பச்சம் கலந்த நீலவண்ண கல்லு. இது என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, பாரசீக அரசர்களில் அணிகலன்களில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றாகுமென வந்துட்டு
பிர்தௌசி தன்னுடைய ஷா நாமா என்னும் நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கார். அப்போ பிர்தௌசியோடைய நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஷா நாமா. அதுல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தனா, பிர்தௌசி வந்துட்டு பாரசீக அரசர், பாரசீக பயணி. அவர் எதை பத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாரசீக அரசர்கள்ல அணிகலன் அவங்க வந்து அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அணிகலன்கள், அந்த அணிகலன்கள் வந்து அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்கள் இத்தகைய வண்ணங்களால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என சொல்லியிருக்காரு அவருடைய குறிப்புல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை. இதுதான் வந்து கோல்கொண்டா கோட்டை. இது எங்க இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் போய் பாருங்கம்மா. இதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய இடங்கள் போய் பாருங்க. இது எங்க ஆந்திராவில தானே இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராக்கு எவ்வளவு தூரம், தடுக்கி விழுந்தா ஆந்திரான்ற மாதிரி ஆயிடுச்சு. போய் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்க, கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அப்போ கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்குதுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்ல. ஹைதராபாத் இருக்குது இல்லையா? ஹைதராபாத் எதனுடைய தலைநகர்னு பாருங்க. ஆந்திராவுக்கு தலைநகரமா, ஆந்திராவுக்கா இல்லாட்டி தெலுங்கானாக்கா, இல்ல இரண்டுக்கும் தலைநகரமானமா, எந்த ஆண்டு வரைக்கும் இருக்குது, இல்ல முடிஞ்சிடுச்சா, இப்ப எது எது பிரிச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பாருங்கம்மா. அப்ப 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதான் ஹைதராபாத்ல இருந்து இந்த கோல்கொண்டா கோட்டை. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குன்று இருக்குது. நம்ம படிச்சிருப்போம். குன்றுனா என்ன, மலைனா என்ன, பீடபூமினா என்ன, பிளைன்னா என்ன, வேலினா என்னன்னு சொல்லிட்டு 6ஆம் வகுப்பு புவியியல் படிக்கும் போதே படிச்சிருப்போம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா குன்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அப்போ மலையும் வேற, குன்று வேற, பீடபூமி வேற, தரை வேற, வேலி வேற, இதெல்லாம் வேற வேறம்மா. அப்ப பாருங்க, 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அப்போ இதுன்னு பாத்தீங்கன்னா ஒளி தொடர்பான, அதாவது அதை சொல்லுவாங்க முணுமுணுக்கும் கோட்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதனாலதான் ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். பாருங்க, எந்த ஒரு அற்புதமான கோட்டை இது. போய் பாருங்க. போயிட்டு எக்ஸாமு போயிட்டு வேலை செஞ்சாதான் போகணும் கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் எந்த எக்ஸாமும் இப்போதைக்கு இல்லை. அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இதெல்லாம் பார்க்கணும். சும்மா புத்தகத்தையே கையில வச்சுக்கிட்டு மாங்கன்னு அதையே படிச்சுட்டு இருக்கக்கூடாதும்மா. போயிட்டு வாழ்க்கையும் ரசிச்சு வாழக்கூடிய காலம் இது. அதனால வாழ்க்கையும் வாழுங்க, புத்தகத்தையும் வேலைக்கு உண்டானது வேலைகளையும் செய்யுங்கம்மா. பாருங்க, ஒளி தொடர்பானது, அதாவது சவுண்ட் சொல்லுவாங்கல்ல, முணுமுணுக்கும் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோட்டையின் மிக உயரமான இடம் என்ன சொன்னா பால இசார்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கோட்டையில உயரமா இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துக்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா பால இசார்ன்னு சொல்றாங்க. அப்போ தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ தர்பார்னா என்னது, இந்த பார்ட்டி ஹால் மாதிரி. நம்ம தற்போது வந்துட்டு பார்ட்டி ஹால்லாம் நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தர்பார் ஹால் வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு போறதுக்கு வந்துட்டு அரண்மனையில இருந்து ஒரு சுரங்கப்பாதை வந்துட்டு கீழே இருக்குது. அந்த தர்பார் மண்டபத்திலிருந்து அந்த சுரங்கப்பாதை ஒண்ணு போறதுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலேயே அந்த மண்டபத்துக்கு போறதுக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு குல்பர்கா மசூதி. பாருங்க, முதலாம் முகமது ஷா பாமினி அரசிற்கு வலுவான ஓர் அடித்தளத்தை, அதாவது முதலாம் முகமது ஷா நிறுவியவர் வேற, யார் வந்துட்டு பாமினி அரசிற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. அவருடைய அரச அமைப்பு பார்த்தீங்கன்னா முறையானது. அவருடைய அரச அமைப்பு முறை எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. பாமினி அரசு 5 சுல்தானியங்களாக சிதறுண்ட பின்னரும் தொடர்ந்தது. அப்போ நாம படிச்சு இல்லையா, பாமினி சுல்தான் 5 கேள்விகள் கேட்டிருந்த இல்லையா, எத்தனை சுல்தான்களாக பிரிந்ததுன்னு சொல்லிட்டு. அப்படி சிதறு உண்டாலும் இவர் கொண்டு வந்த அந்த அதாவது இவர் கொண்டு வந்த அந்த அரசமைப்பு முறை, இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்தியாவுடைய அரசியலமைப்பு, அதே மாதிரி வந்து பாமினி ஆட்சி காலத்துல அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. இவருடைய அரசு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசு பாமினி சுல்தானியம் வீழ்ச்சி உற்ற போதும் சின்ன சின்ன அரசு சுல்தானியங்களாக சிதறுண்டுருச்சு இல்லையா, அதன் பின்னரும் இந்த அரசு வந்துட்டு இந்த அரசியலமைப்பு பிரிவுல தான் வந்துட்டு அந்த பிரிவுகள் இந்த அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் வந்து இந்த சின்ன சின்ன அரசுகள் சிதறுண்டாலும் இதன் அடிப்படையில் தான் இயங்கியதுன்னு சொல்றாங்கம்மா. அதுதான் அதனுடைய பொருள். அதுக்கப்புறம் பாருங்க, பின்னரும் தொடர்ந்தது. அவர் குல்பர்காவில் 2 மசூதிகளை வந்து கட்டினாரு. அப்போ முதலாம் முகமது ஷா வந்துட்டு குல்பர்காவில் எத்தனை மசூதிகளை கட்டினாருன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, குல்பர்கா மசூதின்னு இதுதான் அது.
அந்த குல்பர்கா மசூதி பார்த்தீங்கன்னா எத்தனை மசூதிகள் கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா 2 மசூதிகள் வந்து கட்டினாருன்னு சொல்றாங்க. அப்போ 1367 கட்டி முடிக்கப்பட்டது முதல் மசூதி. அப்போ முதல் மசூதி எப்பொழுது கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1367. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா. யார் கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. அதுக்கப்புறம் அந்த முதல் மசூதியினுடைய அளவு சொல்றாங்க. அதுக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா மசூதி. அந்த முதல் மசூதிக்கு பெயர் வந்துட்டு மகா மசூதி. அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 216 அடி இன்ட்டு 16 அடி என்ற அளவில் கட்டப்படும். அப்ப 216 இன்ட்டு 16 அடி ரெண்டத்தையும் பெருக்குன்னா எத்தனை அடி வருதோ அதுதான் வந்து இந்த மசூதியினுடைய அளவு. அதுதான் வந்து மகா மசூதி. இது ரெண்டத்தையும் பெருக்கி எவ்வளோன்ட்டு பாருங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதுக்கப்புறம் பாருங்க, இம்மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. அதாவது இந்த மசூதி வந்து மேல் விதானம்னா இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து மேல் விதானத்துக்கோடு முற்றத்தை கொண்டுதான் இந்த மசூதின்னு சொல்றாங்க. அதான் மேல் விதானம். இதை பாருங்க, இம்மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையில் அரேபியரும் துருக்கியரும் குறிப்பாக பாரசீகர்களும் தக்காணத்திற்கு குடிபெயர துவங்கின. பாருங்க, யார் வீட்டு நாட்டுக்கு யாரெல்லாம் வர்றதுன்னு பாருங்க. காரணம், இங்க யார் இருக்காங்க, முஸ்லிமுடைய ஆதிக்கம் இந்தியாவில் நிலவி இருக்குது. அப்போ முஸ்லிம் நாடுகளை சேர்ந்த அனைவரும் எங்க வராங்கன்னா படையெடுத்து இந்தியாவிற்கு வராங்க. ஏன்னா இந்த சிம்மாசனமே ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சிம்மாசனத்தை வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்களே, அதனால என்ன செய்யறாங்கன்னா அப்படியே அலையலையா எப்படி வந்து அரேபியர்கள் வந்துட்டு அந்த வேத காலத்துல வந்தாங்களோ ஏன்ஷியன்ட் பீரியட்ல, அதே மாதிரி இடைக்காலத்திலயும் வந்து இந்த அரேபியா, துருக்கிய, பாரசீகாவிலிருந்து இந்த தக்கான பகுதினா மீண்டும் நான் காமிக்கிறேமா, மறக்குதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து தக்கான பகுதி. இந்தியாவை 3ஆக பிரிச்சுட்டுனா இந்த கீழே திருப்பி போட்ட மாதிரி முக்கோணம் இருந்துச்சுன்னா இந்த பாதி பகுதி முழுவதும், ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், கோண்டுவான நிலத்திலிருந்து பிரிந்த ஒரு பகுதி தான் வந்துட்டு இமயமலை நோக்கி போனதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பெத்திஸ் என்ற கடல், இதெல்லாம் நம்ம மூழ்கடிக்கப்பட்ட இமயமலை உருவானதெல்லாம் 10ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. அந்த கோண்டுவானா பகுதியிலிருந்து மொத்தமா போயிருக்கிறதுல இதுதான் வந்து கோண்டுவானா அந்த தகடுனா அந்த பிளேட்னா அதுல ஒரு சிறு பகுதியாவது இங்க இருந்திருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இந்த தக்கான பீடபூமியாக உருவாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்படிதான் வந்து கான்செப்டா புரிஞ்சுக்கணும். இதுதான் அப்போ அதுலதான் தக்கான பீடபூமின்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த கோண்டுபான பீடபூமியினுடைய ஒரு சிறு பகுதி வந்து இங்கே இருந்து அதுதான் வந்துட்டு தக்கான பீடபூமி அடைக்கப்பட்டது பின்னாளில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது அப்படியே இங்க இருந்திருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் அவர்களில் பலர் அந்த எல்லாரும் வந்தாங்க இல்லையா, எங்கிருந்து, துருக்கி, அரேபியா, பாரசீகம், இங்கிருந்தெல்லாம் பல பயணிகள் வந்து தக்கான பீடபூமிற்கு வந்தாங்க. அப்படி வந்த பிறகு அப்ப அங்கேயே தங்குவாங்க இல்லையா, பாருங்க குடிபெயர தொடங்கிட்டாங்க. அங்கேயே வந்துட்டு அவங்க என்ன போட்டாங்க, தங்கிட்டாங்க. அப்படி வந்த அவர்களில் பலர் சுல்தான் முதலாம் முகமதுவின் அழைப்பை ஏற்று வந்தவர்கள் அவர். அப்ப இவர் கூப்பிட்டுருக்காரு, ஏன்னா இவர் ஆட்சி ஆயிடுச்சு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாம் இந்த நாட்டுல இருந்து. அப்ப தொடர்ந்து வந்த தலைமுறைகளின் காலத்தில் அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதில் இவர்கள் பெரும் செல்வாக்கு செலுத்தினாங்க. அப்ப அங்க வந்து தங்குறாரு, இவர் கூப்பிடுறாரு. அந்த நாட்டுல இருந்து வந்தவர் தான் இவரும். அந்நாட்டு மக்களான அவங்க முஸ்லிம்களை வந்து இந்த தக்கான பகுதிக்கு அவர் கைப்பற்றிய அந்த ஆட்சி பகுதிக்கு கூப்பிடுறாரு. அப்படி வந்தவங்க அங்க என்ன செய்யறாங்க பார்த்தா தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ தங்கும் போது அப்ப இந்திய மக்களோடு இவங்களும் வந்து ஒன்றோட கலக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கலாச்சாரம் வந்து வளர்க்கிறதுல இவர்கள் வந்து பெரும் செல்வாக்கு வந்து செலுத்துறாங்க. அப்ப இஸ்லாமிய மதத்தை சார்ந்த இவர்கள் இந்தியாவுல வந்துட்டு இந்து மதங்களை பின்பற்றக்கூடிய இந்துக்கள் கிட்ட இஸ்லாமிய பதப்போதில் வந்துட்டு இவங்க வந்து பெரும் செல்வாக்கு வந்து செலுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. எதுவுமே இல்லை, இப்போ இங்க இந்து தான் இருக்குது, முஸ்லீம் கிடையாது, இங்க வந்து ஆதிக்கம் செலுத்தி என்ற மதத்தையும் நீங்க வந்துட்டு பின்பற்றுங்க அப்படின்றத கட்டாயப்படுத்துறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, முதலாம் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள். அப்போ அவர் 2ஆவதுன்னா அதுக்கப்புறம் எந்தெந்த அரசர்கள் வராங்கன்றது பார்க்கணும். அப்போ முகமதுவை தொடர்ந்து நான் இதான் இது 2ன்னு போட்டுட்டேன். இப்போ 3 பேர் இங்க வர்றது 3ஆவதுன்னு போட்டு வச்சிருக்கிறேன். இதை நீங்க இப்படியே எழுதி ஒரு மைண்ட் மேப் எழுதி வச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை. எப்படி எழுதிக்கிறீங்கன்னா பாமினி அரசுகள்னு எழுதிடுறீங்க.
அதுல ஆட்சி புரிஞ்ச அரசர்கள் மட்டும் எழுதுங்க. முதல் வந்தது யாரு, இரண்டாவது வந்தது யாரு, மூன்றாவது வந்தது யாரு, 4, 5, 6, 7, 8 இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அவருடைய காலம் மட்டும் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மைண்ட் மேப் எழுதி அவங்கள பத்தி தனித்தனியா இப்போ முதலாம் இப்ப முதலாம் முகமதுன்னா அவரை மட்டும் எழுதுங்க. அவரை பத்தி அவர் என்னென்ன சாதனைகள்லாம் புரிஞ்சாரு அதை மட்டும் ஒரு இன்ஸா எழுதி வச்சுங்க. ஒரு ஒரு 3-4 வரி எழுதும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அரசரை பத்தி, இரண்டாவது அரசர் யார் வந்தாரோ அவரை பத்தி எழுதுங்க. இப்ப மூன்றாவது அரசர் அவரை பத்தி எழுதுங்க. இப்படி எழுதிங்கன்னா இன்னொரு மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப் போட்டு ஒவ்வொரு பக்கத்துல நீங்க மைண்ட் மேப்பை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மெயின்ஸ் எழுதக்கூடிய ஒரு நோட்ஸாவே உருவாயிடுமா. இந்த மாதிரி தான் நீங்க எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். இந்த வரலாறு மட்டும் கிடையாது, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்தினுடைய ஈடுபாடும் அதிகமா இருக்கும். நீங்களே அந்த வேலை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கும். இப்படி பேராகிராஃபா ஒரு பத்தியா நீங்க படிக்கும் போதும் அது மறந்து மறந்து ஒவ்வொரு வரியும் நீங்க மார்க் பண்ணியே வச்சிருந்தாலும் அது கண்டிப்பா மறக்கதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சின்னதா அந்த ஆர்டரா வந்துட்டு யார் அரசர், அவர் காலம் என்ன, அவருடைய சாதனை என்ன, முதல்ல அரசர்கள் மட்டும் பிரிச்சிருங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு அரசருக்கான மறுபடியும் அரசர்களை 1, 2, 3 கால வரிசைப்படுத்துறீங்க. அப்போ 1, 2, 3னா அதற்கு அரசருடைய கால வரிசை அந்த சென்டர்ல எழுதிட்டு அந்தந்த அரசருடைய சாதனைகள், கால வரிசை, அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்ப இறந்தாங்க, அப்படி எழுதி வச்சீங்கன்னா இந்த பாடமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க வந்துட்டு மறக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா அதை ஹைலைட் பண்ணி வச்சு அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த நோட்ஸும் அந்த மைண்ட் மேப்பு, இந்த நோட்ஸ் இல்ல இன்ஸ் இது மட்டும் போதுமானது ஒரு பாடத்துக்கு உண்டான. ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஒரு 3 பேஜ்லயே முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் மூன்றாவதா வரக்கூடிய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் என்னால செய்ய முடியுமோ சொல்றேன். அதை நீங்க பின்பற்றாதது அது உங்களுடையதுமா. அது ஒருத்தர் பின்பற்றினா ஒருத்தருக்கு கூட இது புரியல, ஒருத்தருக்கு பயனடைஞ்சா கூட போதுமானது. முகமதுவை தொடர்ந்து அவருடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா முஜாகித் பதவி ஏற்று. அப்ப 3வது முஜாகித் ஞாபகம் வச்சு. 3வது எந்த அரசுல, பாமினி அரசுல வந்துட்டு 3வதாக பதவியேற்ற அரசர் யாருன்னா முஜாகித். ஆனால் விஜயநகருக்கு எதிராக போரை முடித்து கொண்டு குல்பர்கா திரும்பிய போது கொலை செய்யப்பட்டார். அப்ப விஜயநகர் கூட இவங்க 2 பேருக்கும் சண்டை மத்த யாரு கூட கிடையாது. அதாவது மத்த ஸ்டேட்ல இருக்கிற அரசர் கூட எல்லாம் கிடையாது. விஜயநகருக்கும் பாமினி. விஜயநகர் எங்க இருக்க, கர்நாடகா. பாமினி எங்க இருக்காங்க, மகாராஷ்டிரா. அப்போ மகாராஷ்டிராவில இருந்து எங்க வரான்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு வந்துட்டு இந்த விஜயநகர் கூட சண்டை போட்டுட்டு மறுபடியும் எங்க போறாருன்னா குல்பர்காவுக்கு போறாரு. அப்படி திரும்பும் போது என்ன செஞ்சிருப்பாருன்னா 3வது அரசரான முஜாகித் வந்து கொல்லப்பட்டாருன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ முஜாகித் 3வது அரசர், இவர் கொல்லப்பட்டார். எங்க இருந்து எங்க வரும்போதுன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர் அரசோட போரிட்டு குல்பர்காவுக்கு திரும்பும் போது. அப்போ விஜயநகர் டு குல்பர்காவுன்னு எழுதிட்டீங்கன்னா அங்க கொல்லப்பட்டாருன்னு எழுதிக்கங்க, முடிஞ்சிச்சு. சின்னதா ஒரு இன்ஸ் மாதிரி எழுதிட்டுனா போதுமா. அதுக்கப்புறம் முகமதுவின் மாமனாரும் இவருடைய மாமனார் முகமது இருக்காருல்ல, இவருக்கு முன்னாடி அவருடைய அப்பா தாத்தா முஜாகித்தோட தாத்தா முகமதுடைய மாமனார். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா முகமதுவின் மாமனாரும் சதி செய்தவர். அப்போ மாமனாருக்கு மாமனாரு, சதி செய்தவருக்கு சதி செய்து அப்படின்னு சொல்றாங்க. 2 இதுவா சொல்றாங்க. அவர் வந்துட்டு சதி செய்தவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவூத். அப்போ அவர் மாமனார் பேர் என்னன்னா தாவூத் என்பாரின் சகோதரன். அப்போ அவருடைய மாமனாருக்கு சகோதரர். அப்போ அவருக்கு எந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு வந்துட்டு பெருமை, எந்த மாதிரி ஒரு பெருமை சொல்லி அதனுடைய வார்த்தைகள்ல சொல்றாங்க பாருங்க. அதாவது மாமனாருக்கு சதி செய்யறவங்களுக்கு சதி அப்படின்றவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தாவூத்து. அவருடைய சகோதரர் இருப்பாரு, அண்ணனோ தம்பியோ, அவருடைய சகோதரருடைய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் முகமது. ஏற்கனவே முகமது இருந்தாரு, ஏன்னா அண்ணனோ தம்பியோ தான். அப்போ தம்பியோ தன்னுடைய மகனை என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முகமது, 2வது முகமதுன்னு சொல்றாரு. யாருமே என்ன சொன்னாலும் தன்னோட சகோதரியோ தந்தையோ அவர் பேர்ல இருக்கணும், மறுபடியும் அவங்களுக்கு பிறந்த குழந்தை தாத்தா பேரையோ அண்ணா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி பெயர்கள்ல வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். அப்போ தாவூத் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரருடைய மகனான 2ஆம் முகமது என்ற பெயரில் 1378 அரியணை ஏற்றப்பட்டார். அப்போ இவர் எத்தனையாவது வராருன்னு பாத்தீங்கன்னா 4வதாக வரவர் தான் யாரு, அவருடைய சகோதரர் மகனான 2ஆம் முகமது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது. அப்படி அந்த வழியில அப்பா வந்துட்டு எப்படி ஒரு சதி திட்டம் தீட்டக்கூடிய ஆளா இருந்தாலும் ஆனா அவருடைய மகன் எப்படி இருக்காரு பாருங்க, ஒரு அமைதியான ஆட்சியை தான் கொடுத்துட்டு அமைதியான மக்களையும் வந்து அமைதியான முறையில வந்து வழிநடத்திருக்காரு. அவர் தனது நேரத்தின் பெரும் பகுதியை தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டார். அதாவது பண்பாடுன்னு என்னது, பல
அதாவது இசை, கலை மற்றும் கலை மற்றும் கட்டடக்கலை எல்லாம் இருக்குது இல்லையா. ஆனா வந்து இது கட்டடக்கலை வராது, கலைகள் தான் வரும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இசை, இந்த நூல் ஏற்றுறது, இந்த மாதிரி தான் வந்து இதுல பண்பாடுல வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பா இந்த மாதிரி ஒரு அரசவையை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றத்துக்கும், அதே மாதிரி வந்து கல்வியையே வந்துட்டு கல்வி மயமாக மாற்றுறது தான் வந்து இவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனா என்ன செஞ்சிருக்காரு, அதாவது நாடுகளை கைப்பற்றுறதோ, போர் புரியறதோ, யார் கூட போயிட்டு சண்டை போடுறதோ, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு செயல்பாடுலையும் இவர் செயல்படல. இவர் வாழ்நாளை பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசவையில பண்பாட்டு அதை நிறுவுறதும், அதே மாதிரி கல்வி மையங்களை மாற்றுறது, இதுதான் வந்து இவர் செலவிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ பாமினி அரசு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசு இடையே துங்கபத்ரா, இவங்க 2 பேருக்கு காரணமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா, கிருஷ்ணா நதிகளின் வளமான, அப்போ துங்கபத்ரா, கிருஷ்ணா நதிகளின் வளமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து கிருஷ்ணா ஆறு. இந்த கிருஷ்ணா ஆறு தான் வந்துட்டு இந்த துங்கபத்ரா என்ற நதி வந்துட்டு கிருஷ்ணா ஆற்றோடன் வந்து கலக்குது. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா இதனுடைய நீரும் இருக்கும், இதனுடைய நீர் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வளமான மண் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ இங்க நிறைய பொருட்கள் எல்லாம் செல்வ செழிப்பு மிக்கதானே, இவங்களுடைய காரணமே அதுதானே. அப்போ இந்த பகுதி நல்ல செல்வ செழிப்பு மிக்கிறதுனால இதை கைப்பற்றுதான், இந்த செல்வ செழிப்பு மிக்க பகுதியை கைப்பற்றுறது இலக்கு தான் இந்த 2 பேருக்கும். அதனாலதான் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு சண்டை மூண்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து போர்கள் வந்து நடைபெற்றது. அப்ப இதனாலேதான் அவங்களுக்கு தொடர்ந்து போர் வர்றதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடையே வளமான அந்த பகுதியை கைப்பற்றதான் நோக்கம். அப்போ வடபுறத்தில் இருந்து குறிப்பாக மாலவும் மற்றும் குஜராத்தில் இருந்து அச்சுறுத்தல்கள் வந்தன. அது மட்டும் இல்ல, நம்ம வடபுறம்னா எங்க படிச்சோம், குஜராத். இது வந்துட்டு குஜராத் வடக்கு, இதோட முடிஞ்சிச்சு மத்திய இந்தியா. ஆனா இது வடக்கு தானே போயிடுச்சு, ஏன்னா இங்கிருந்தே முடிஞ்சிச்சு மத்திய இந்தியா. அப்போ இது வடக்கு எங்க, குஜராத். இது எங்கன்னா மாலவம், இது ராஜஸ்தான். இந்த பகுதி எல்லாம், அப்போ இந்த 2 பகுதிகளும் இவருக்கு என்னதுன்னா, மாலவனா நம்ம எங்க சொல்லியிருக்கோம், மார்வாடிகள்லாம் எங்க இருப்பாங்கன்னா குஜராத்ல, ராஜஸ்தான்லன்னு சொல்லியிருக்கோம். அவங்கதான் இந்த இப்போ மொத்த தமிழ்நாட்டுல எல்லாம் இவங்க நிறைய இருப்பாங்க பாருங்க. இவங்க எல்லாம் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தான். இப்போ இந்த குஜராத், இந்த 2 பகுதிகள்ல இருந்து வடபுறம்னா அங்கிருந்து இவங்க வந்து இப்போ மத்தியில இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எங்க இருக்காங்க, வடக்கு தானே இருக்காங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. பாருங்க, வடபுறத்திலிருந்து குறிப்பாக மாலவம், இது ராஜஸ்தான் இருக்கிற ஒரு பகுதி, குஜராத்திலிருந்து அச்சுறுத்தலுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்றாங்க. அப்போ 85 ஆண்டுகள் 1377, 1463, அப்போ 85 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. இடைவெளிக்கு 85 ஆண்டுகளுக்கு பின்னாடி குறிப்பிட்டு சொல்லும்படியான அரசராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் முகமது திகழ்ந்தார். அப்போ 85 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் இருந்துட்டாரு. அந்த இடைப்பட்ட 85 ஆண்டுகள் வரைக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசர்களாக யாரும் இல்லை. அதுக்கப்புறம் 5வது அரசர் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் முகமது. அப்போ முதல் முகமது, 2வது, 3வது இவர் தான் வந்துட்டு கொஞ்சம் திகழ்ந்தாரு, ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசரா இருந்தாருன்னு இவரை தான் சொல்றாங்க. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1463, 1482 இவருடைய காலகட்டம், ஆட்சி செய்த காலகட்டம். அப்போ 3ஆம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாருன்னு சொல்றாங்க. அப்போ இக்காலகட்டத்தில் அரசன் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தக்க ஆளுமையாகவும் யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் வந்துட்டு விளங்கினார். அப்போ இந்த 85 ஆண்டு காலத்துல வந்து எந்த ஒரு அரசரும் வந்து சிறப்பாக சொல்றபடி யாருமே இல்லை. 85 ஆண்டுக்கு அப்புறம் வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது முகமது. இவருடைய காலம் வந்து இது எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள். அப்போ இவருடைய ஆட்சி காலத்துல இவருடைய அரசவையில யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் அமைச்சர், குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் இருந்தவர். அதாவது நல்ல ஒரு ஆளுமையாக எல்லா ஒரு திறன்கள் நிறைஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர். அந்த அமைச்சர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் அப்படின்னு சொல்றாரு. அவரும் வந்து பின்னால் இவர் எந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. பாமினி அரசின் 8 அமைச்சர்கள். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா நான் கேட்டிருந்தேமா, இதெல்லாம் பதிலா சொல்லுங்க. இந்த கேள்விக்கு 8 பதில்கள் இது. அப்போ அது தனித்தனியா கேட்டோம்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள், முக்கியமான இடங்கள் தான் இதெல்லாம். அதனாலதான் நான் கொடுத்தேன். இது உங்களுக்கு முதல்ல கேட்கறதுனால அந்த 8 அரசு பிரிவு எது, அது யார், பெயர் என்ன, அவ்வளவுதான். ஆனா இது தனித்தனியாவே உங்களுக்கு தெரியணும். பாருங்க, வக்கீல்னா யார், அதாவது வக்கீல் உஸ் சுல்தானா, அல்லது அரசின் பிரதமர் அல்லது முதலமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர்.
இந்த போஸ்ட், அதாவது வக்கீல் உஸ் சுல்தானா என்ற ஒரு போஸ்ட் யாருக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், அதாவது அந்த பேரரசுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அரசருக்கோ அல்லது முதலமைச்சர், அதையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலமைச்சருக்கோ அடுத்த நிலையில் ஒரு துணை அதிகாரியாக, இவங்க 2 பேருக்கும் துணை அதிகாரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பிரதமர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு துணை அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, கூடவே ஒரு எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அதிகாரியாக செயல்பட்டவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் உஸ் சுல்தானா இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷ்வா. இந்த பேஷ்வா, இந்த ஒரு வார்த்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு மராத்தியர்கள் உள்ள வர்றதுக்கே காரணமாக இவங்க இருந்திருப்பாங்க. அப்போ பேஷ்வாவுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் பிரதமர் இருந்தாங்களே, அந்தந்த ஆளுநர், அந்தந்த மாகாணங்களினுடைய ஆளுநர்கள்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லையா, அதுக்கு மேல யார் இருப்பாங்கன்னு படிச்சோம், பிரதமர்கள்னு படிச்சோம். அப்போ அந்த பிரதம மந்திரிகள்னு, அதாவது பேரரசர் தான் வந்துட்டு பிரதமர். அந்த பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் யார் தான் இந்த பேஷ்வா. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா பார்த்தீங்கன்னா, அரசர் கூட இருந்து செயல்பட்டவர் யாருன்னா இந்த பேஷ்வா. அரசர் கூடவே இருந்தார். எப்படி இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட யார் இருப்பாங்கன்னு நீங்க பாருங்கம்மா. பிரைம் மினிஸ்டர் கூட யார் இருந்து செயல்படுறாரோ அவர் தான் பேஷ்வா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசிரினா யாருன்னு பாத்தீங்கன்னா வசிரி குல், ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுபவர். இப்ப 8 அமைச்சர் இருக்காங்க, இந்த தவிர்த்து மத்த அமைச்சர்கள் இருப்பாங்களே, இந்த 8ஓட முடிஞ்சிடும். மத்த அமைச்சர் எப்படி வந்துட்டு, இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை அமைச்சர்கள் இருக்கு, மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 234 என்னமோ தொகுதிகள் இருக்குமா. அப்போ அத்தனை தொகுதிகளுக்குமா அமைச்சர்கள் இருக்காங்க? இல்ல, ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்காங்க. மத்ததெல்லாம் என்ன வருவாங்க, இதுங்கெல்லாம் அமைச்சர்னு சொல்லுவாங்க, மத்ததுங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி எம்எல்ஏக்கு ஒரு அதிகாரி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வசிரி குல். அவர் தான் வந்துட்டு மற்ற இருக்கிற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வை செய்யக்கூடியதான் இந்த வசிரி குல். 4வது பாருங்க, அமீர் இ ஜூம்லா என்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர். அதாவது இப்ப இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பாருங்க, இதை கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. அப்போ அமீர் இ ஜூம்லானா யாருன்னு பாத்தீங்கன்னா நிதியமைச்சர். தற்போது நிதியமைச்சர் இந்தியாவில யாருன்னு பாருங்க, அதை இவங்க கூட எழுதி வச்சுக்கின்னா, தற்போது உள்ள நிதியமைச்சர் பேரையும் எழுதி வச்சுக்கோங்க, இயர் போட்டுட்டு. அதே மாதிரி வந்துட்டு இவரையும் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காதுமா. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் நசீர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா உதவி நிதியமைச்சர் இருக்காரு, அவருக்கு கீழே இன்னொரு நிதியமைச்சர் அவருக்கு உதவி செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசீர் இ அசாரப், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசீர் இ அசாரப்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுன்னா மறக்குதுன்னா வசீர் இ அசாரப் இதை வச்சுன்னா வெளியில போறதுக்கு, அதாவது அசர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பேச்சு வழக்குல, யார் எதுக்குமே அசந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ ஞாபகம் வச்சுங்க, வசீர் இ அசாரப்னா வெளியுறவுத்துறை, வெளியெல்லாம் போவார், எல்லா நாடுகளுக்கும் போவார். இவர் தான் வெளியில போயிட்டு மற்ற நாடுகளோட, இப்ப எப்படி நம்ம பிரதம அமைச்சர் போயிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற நாடுகள்லாம் தொடர்பு கொண்டு முதலீடெல்லாம் செய்யறாரு, நம்ம இந்தியாவில வந்துட்டு தொழில் முன்னேற்றங்கள்லாம் கொண்டு வர, அப்படி ஞாபகம் வச்சு. அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ப யாருன்னு பாருங்க. அப்போ வெளியுறவுத்துறை, நீங்க இங்க யாரை ஞாபகம் வச்சீங்கன்னா நம்ம பிரதம அமைச்சரை விட தற்போது நம்ம இந்தியாவில வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் யாரு, அவர் கூட இவரை தொடர்புபடுத்தி வச்சுக்கிட்டா அவர் எந்த மாதிரி வேலை செய்யறாரு, அவர் தான் அதே மாதிரிதான் இவரும் இந்த வேலைகளை செய்வார்னா மறக்காது. அப்புறம் கொத்தவால்னா யாருன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை தலைவர். காவல்துறைக்கு தலைவர் தான் வந்து கொத்தவால். மற்றும் நகர குற்றவியல் நடுவர். அப்போ நகரங்கள்ல வந்து குற்றங்கள்லாம் நடக்குதுன்னா அதனுடைய நடுவராகவும் காவல்துறையினுடைய தலைவராகவும் இருக்கிறவர் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தவால். இந்த பெயர்லாம் வந்துட்டு இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மறக்காது. அதுக்கப்புறம் இந்த 8 அமைச்சருடைய பெயர்கள் வந்துட்டு ஞாபகமா இது வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து இல்லாட்டி இங்கே கூட எழுதி வச்சு படிச்சுக்கிட்டே இருக்குமா திரும்ப. அதுக்கப்புறம் பாருங்க கொத்தவால். அதுக்கப்புறம் சர்தார் ஜகான் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி. இப்போ நீங்க எப்படி பொறுத்தீங்கன்னா தற்போது உள்ள இந்திய தலைமை நீதிபதி யாரு, அவர் கூட இவர் எடுத்து பொருத்தி வச்சீங்கன்னா அவருடைய வேலைகள்லாம் என்ன, அவர் எங்க இருக்கிறாரு, இந்த மாதிரி எழுதி வச்சீங்கன்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சர்தார் ஜகான் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு மறக்காது. அவர் சமயம் மற்றும் அரை கொடைகளின் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதாவது தலைமை நீதிபதி, அந்த தலைமை நீதிபதியோடைய பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சமயம் சார்ந்து இருக்குது, அந்த சமயம் சார்ந்த மற்றும் அறக்கொடைகள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது நிலங்களை எல்லாம் கொடுக்கறது தானமாக, அதனுடைய அமைச்சராகவும் இவர் செயல்பட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க படிச்சோம் இல்லையா,
மூன்றாவது முகமதுக்குடைய அமைச்சராக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். அவரை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ முகமது கவான் பார்த்தீங்கன்னா பிறப்பால் பாரசீகர். பிறப்பால் எங்க பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா பாரசீக நாட்டுல பிறந்தவர் தான் இவர் முகமது கவான். ஆனா இவர் வந்து அரசர் கிடையாது. ஆனா ஒரு அரசருக்கு எந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வலிமை இருந்ததோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆளுமை இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஆளுமை திறத்தோடு இவருக்கு இடத்த வந்து அரசர் கொடுத்திருப்பாரு மூன்றாவது முகமது. அதனால வந்து நல்லா என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு அரசருக்கு ஈக்குவலா வந்து இவர் வந்து செயல்பட்டிருப்பாரு. அதனால இவர் வந்து ஒரு அரசரா கிடையாது, இவர் ஒரு அமைச்சர். அமைச்சர்னு சொல்ல முடியாது, ஆளுநர்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அமைச்சர் தான் இங்க பிரதம அமைச்சர். இக்காலத்தில் அரசின் பிரதம அமைச்சர். அப்போ பிஎம் யார் ஞாபகம் வச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அப்ப இக்காலகட்டத்தில் அரசருக்கு கீழே இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர். அப்போ இந்த கவான் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருன்னு எழுதி வச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா முகமது கவான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்க பிறப்பால் பாரசீகரான முகமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளும். அப்போ இஸ்லாம மதத்திற்கான கோட்பாடுகள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது அவங்களுடைய கோட்பாடு இதைதான் மக்கள் வந்து அந்த அந்த மக்கள் அந்த அந்த சமயத்தை சார்ந்த மக்களை பின்பற்றக்கூடிய கோட்பாடுகள் இல்லையா, அந்த கோட்பாடுகள்லையும் அதே மாதிரி அவர் பாரசீகத்தில் தானே பிறந்தாரு, அந்த நாட்டினுடைய மொழிகளிலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணித துறைகளிலும் இதுல வந்து பெரும் புலமை பெற்றிருந்தார். அப்போ இஸ்லாமிய கோட்பாடு, இன்னொன்னு வந்து பாரசீக மொழி, மூன்றாவது கணிதம், இதுல மூன்றத்திலயும் புலமை பெற்றது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, அப்போ இதெல்லாம் தெரியுதுன்னா அப்போ ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமை இருந்ததுதான். அப்படிப்பட்டதுனாலதான் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னா தன்னுடைய பிரதம அமைச்சராக வந்துட்டு யார் வச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அரசரை வந்து வச்சிருப்பார். இப்போ நீங்க யாரும் இல்ல அரசர், இப்போதைக்கு இந்த இடத்துல யாரை நீங்க வச்சுக்கணும்னா அரசர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தான் அரசரு. பிரதமர் தான் வந்துட்டு இப்போது இருக்கிற பிரதமர் தான் வந்துட்டு இந்த கவான்னு ஞாபகம் வச்சுங்க, மறக்காதுமா. ஏன்னா அவர் தானே இந்த இந்தியாவிற்கு மொத்தமான அதிகமான அதிகாரம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. அப்போ அதுக்கு கீழே யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர். இப்படின்னா நீங்க மறக்காது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டுமா, அதுக்கப்புறம் பாருங்க மேலும் அவர் கவிஞரும் அதனால எத்தனை திறமைகள் இருக்குது பாருங்க. உரைநடை எழுத்தாளரும் அவர். அப்ப கவிஞர் கவிதை போயம் எழுதுறது, அது பொயட் மற்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உரைநடை ப்ரோஸ் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, கதைகள்லாம் ப்ரோஸ் புத்தகத்தெல்லாம் உரைநடை பகுதியெல்லாம் படிக்கிறீங்க பாருங்க, அதுதான் ப்ரோஸ் ரைட்டரும் ஆகவும் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அவரின் மேதமையிலும் இராணுவ அறிவு நுட்பத்திலேயும் மனதை பறிகொடுத்தார். அப்போ இத்தனை இருக்குது அவருக்கு, இத்தனை திறமை இருக்குது. அந்த திறன் மேலையும் அவர் இராணுவ அறிவு, அந்த இராணுவத்திலிருந்து அந்த வழிநடத்தக்கூடிய அறிவு நுட்பத்திலையும் மனதை வந்துட்டு யார் வந்து பறி கொடுத்துட்டாருன்னா இந்த மூன்றாம் முகமது வந்துட்டு பறி கொடுத்ததுனால அவரை வந்துட்டு தன்னுடைய கீழே வந்து அமைச்சராக வந்து செயல்படுத்திருப்பாரு. அப்போ பாமினி அரசர் மூன்றாம் முகமது இங்க யாருன்னு பாருங்க, யார் வந்து அந்த அந்த இடத்தை அவருக்கு கொடுத்தாங்கன்னா மூன்றாம் முகமது. ஏன்னா இவருக்கு முன்னாடி 85 ஆண்டுகளை காலம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில யாருமே வந்து சிறப்பா இருந்திருக்க மாட்டாங்க. இவர் வருவாரு, இவரும் ஒரு நல்ல ஒரு வலிமையான அரசர் தான். அதனாலதான் 85 ஆண்டுக்கு அப்புறம் இவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை வந்துட்டு கூட வச்சுக்கிறாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ சிஎம் இருக்காரு, பிஎம் இருக்காங்க. அப்ப அவங்க கூட அந்த மந்திரி அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க பாரியா, எம்எல்ஏ எம்பிஸ் அவங்கதான். அப்போ அதுல திறமையா ஒருத்தர் இருக்காங்கன்னா, இப்ப அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுல திறமையானவங்க அரசர் கூட வச்சுப்பார் இல்லையா, தன்னை விட நல்லா கொஞ்சம் தெரியுது அப்படின்னா கூட வச்சுப்பாங்களா, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தமக்கு கீழ் சிறப்பான தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றிய அவர் பாமினி அரசின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை செய்தார். அவருக்கு கீழே வந்துட்டு பிரதம அமைச்சராக பணியமர்த்தின அடிப்படையில அந்த பாமினி அரசினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது கவான். ஏன்னா இவர் இத்தனை திறன்கள் இருக்கிறதுனால அவர் எல்லாத்திலும் வந்து சிறப்பா பங்காற்றிருக்காருன்னு ஞாபகம் வச்சுங்க. அது எதுவுமே திறமை இல்லைன்னா என்னதான் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எதுவுமே இல்லைனாலும் தனித்திறமைன்னு அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அது என்ன பண்றது, எல்லாத்தையும் வந்து வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செஞ்சாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, கவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர். அவர் பாத்தீங்கன்னா
ராணுவத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு வழி நடத்தணும், அதை வந்துட்டு ராணுவத்தினுடைய நடவடிக்கை எல்லாமும் அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நிர்வாகம் எப்படி வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு நிர்வாகத்துல வந்து எப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் வந்து நல்ல கை தேர்ந்தவராக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவர்களை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார். அப்ப பாரசீகத்திலிருந்து வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்தியாவிற்கு வர்றதுக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அப்ப பாரசீகத்திலிருந்து தான் வந்து வெடிமருந்து பயன்பாடு வந்து இந்தியாவிற்குள்ள வந்து வந்தது. அப்ப அதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வராரு. அதை என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெடிமருந்தை வந்துட்டு அந்த படையில இருந்ததுல ராணுவ படை இதுல வந்துட்டு அந்த படையில நடத்தக்கூடிய அந்த படையை வழி நடத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை, யானைப்படை, அதுக்கப்புறம் காலாட்படை 3 படைப்பிரிவுகள் பார்த்தோம். அந்த படையை வழிநடத்துக்கு படை தளபதிகள் பார்த்தோம். அப்ப அந்த படை தளபதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த வெடிமருந்து வல்லுநர்கள்லாம் அங்கிருந்து வர வச்சு அதை தயாரிக்கக்கூடிய படை பிரிவுகளுக்கும் வந்துட்டு என்ன கொடுத்தோம்னா பயிற்சியும் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெல்காம் எங்க இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க் தான். பெல்காம் எங்க இருக்குன்னு பாருங்க. பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில், அப்போ பெல்காம்ல விஜயநகருக்கு எதிரான ஒரு போர் நடந்தது. அதில் பாத்தீங்கன்னா வெடிமருந்தை பயன்படுத்தியிருக்காரு. பெல்காம்ல வந்துட்டு போர் வந்துட்டு பாமினிக்கும் விஜயநகருக்கும் போர் நடைபெற்றிருக்குது. அது எந்த இடத்துல நடைபெற்றதுன்னா பெல்காம் என்ற இடத்துல வந்து நடைபெற்றது. இந்த பெல்காம் என்ற இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வருதா இல்லாட்டி மகாராஷ்டிராவில் வருதான்னு பாருங்கம்மா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த போர்ச்சுகீசியர்களுடைய வெடிமருந்து வல்லுநர்களை வர வச்சு பயிற்சியும் கொடுத்துறாரு இல்லையா? அப்போ இந்த தான் முதல் அறிமுகப்படுத்துறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அப்போ அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்தும். அப்ப அரசர்கள் மாதிரி யார் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்கங்க மாகாணங்கள், ஏன்னா பவர் அதிகமா கொடுத்துட்டாங்க இல்லையா ஆளுநர்களுக்கு. அந்த ஆளுநர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசராகவே அவங்க அங்க அந்த பிரிவுகளை, ஏன்னா அரசர் எல்லா ஆளுநர்களையும் போய் பார்க்க முடியாது, இவர் தான் ஓரளவுக்கும் பாக்குறாரு. ஆனா ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள்லாம் இவர் பாக்குறதுனால அவங்க அரசர் மாதிரி நடந்துக்கிறதுனால அவங்களை என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்புக்குடையதாக மாற்றவும் கவான் வந்து விரும்பினார். ஆனா வந்துட்டு இவர் சிறப்பான ஒரு ஆளுமையாகத்தான் இருந்திருக்கான்னு. ஆனா மக்கள் கிட்ட அரசருக்கு எல்லாமே சாதகமாக இருந்தாலும் அவருக்கு கீழே இருந்த ஆளுநர்களுக்கெல்லாம் எதிரியா ஆயிடுறாரு. ஆனா வந்து எந்த ஒரு சூழ்ச்சியோ சதியோ அரசருக்கு எதுனா அரசருடைய அந்த அரசரை அழிச்சிட்டு இந்த பரம்பரைய எடுத்துப்பாங்களே அந்த மாதிரி எதுவும் இவர் பண்ணல. ஆனாலும் இவருடைய அந்த செயல்பாடுகள்ல வந்துட்டு அந்த திறன்களை வந்து அவர் வெளிப்படுத்தின விதம் வந்துட்டு அது அதெல்லாம் நல்லா வந்துட்டு ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்தாங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காதனால இவர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக சதி செஞ்சிருப்பாங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மாகாண ஆளுநர்களை வந்து கட்டுப்படுத்தவும் அந்த நிர்வாகம் பண்ணாங்க இல்லையா, மாகாண ஆளுநர்கள் தானே நிர்வாகம் பண்ணாங்க, அந்த நிர்வாகத்தை கட்டுக்கோப்புடையதாக மாற்றவும் என்ன செஞ்சுன்னா அவர் வந்து விரும்பினாருன்னு சொல்றாங்க. அதனால அப்படி மாற்றதன் பொருட்டு பாமினி அரசில் ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்கள் இருந்ததுன்னு படிச்சுன்னா அது என்னன்னு படிச்சோம், தவாப்னு படிச்சோம். அதுக்குதான் யாரு பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர்கள் பொறுப்புன்னு படிச்சோம். அப்ப 4ஆ இருந்ததை 8ஆ மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது கவான் தான் வந்துட்டு 8ஆக மாத்தினாருன்னு படிச்சிட்டோம். எவ்வளவு ஒரு அற்புதமான பாடம் பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் கோர்வையா நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறக்காதமா. இது அப்படி ஒரு பொக்கிஷமான பாதுகாக்கக்கூடிய பாடம்னு சொல்லுவாங்க. எப்படி எதை பார்க்கணுமோ இல்லை, இந்த வரலாறு இடைக்கால இந்தியாவுடைய பாடங்கள் வந்து அப்படி இருக்குது. அதனால ஒரு இன்சென்ஸா எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. படிக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இன்சல்ட்டையும் ஒரு மைண்ட் மேப் எழுதி வச்சுக்கிட்டா மறக்காதுமா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு பதிலாக எத்தனையாக மாத்தினாருன்னா 8ஆக இதை மாத்திருப்பாரு. இதன் மூலம் ஒவ்வொரு ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளை அளவை சுருக்கி மாகாண நிர்வாகத்தை எளிதாக நிர்வாகம் செய்யலாம் என நினைச்சார். இப்போ ஒரு 4 மாகாணங்கள்னு பாருங்க. தேவகிரி, அகமது நகர், பீரார் இது 4 இருக்குதுன்னா இந்த 4 வந்துட்டு இன்னொன்னு ஆக்குறாரு. இந்த 4 இந்த ஒண்ணு இது இன்னொன்னு ஆக்குறாரு. அப்போ 4 8 ஆகும்போது அப்போ இந்த பகுதி எல்லாம் சிறுசா இருந்தாலும் அரசர்கள் 8 பேர் ஆயிடுறாங்களே. ஆனா பகுதி என்னமோ 4 இருந்தாலும் ஒரே அளவு தான், 8ஆ பிரிச்சாலும் ஒரே அளவு தான். ஆனா பகுதி ஒரே அளவு தான். ஆனா அரசர்கள் வந்து 4 பிரிவுக்கு 4 அரசர்களுக்கு பதிலாக அது 8 பிரிவுக்கு 8 அரசர் ஆயிடுச்சுல. ஆனா அளவு எவ்வளவு ஒண்ணுதான். அதை தான் சொல்றாங்க அங்க. அதான் சொல்றாங்க, அதாவது நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளின் அளவை சுருக்குனாலும் மாகாண நிர்வாகத்தினுடைய அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எளிமையாயிடுச்சு. ஏன்னா பொறுப்புகள் வந்துட்டு மாகாண ஆளுநர்கள் வந்து 8 பேர் ஆயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புகள் வந்து அவங்க கிட்ட போயிட்டதுனால
எளிமையாக எல்லாருக்கும் வந்துட்டு ஈஸியா செய்யறதுக்கு எளிமையாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாகாணங்களில் இருந்த சில மாவட்டங்களை அவர் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார்ன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம இப்போ இந்தியாவுல எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னு பாருங்கம்மா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மாகாணங்களுக்கு கீழே மாவட்டங்கள் இருக்குது இல்லையா? எப்படி வந்து ஸ்டேட்ல இப்போ நம்ம தமிழ்நாடு என்ற ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்ல, மாவட்டங்கள் இருக்குது இல்லையா? அப்போ எத்தனை மாவட்டங்கள்னு பாருங்க. 36 38 பாருங்க. அப்போ 36 மாவட்டங்கள் இருக்குதுன்னே வச்சுங்க. அப்போ ஒரு மாவட்டத்தை வந்து என்ன சொல்றோம்னா நேரடியாக இருந்துட்டு நம்ம அதாவது பிரதமர் அதாவது முதலமைச்சர்கிட்ட இல்லாம நேரடியாக எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது பிரதமருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி பிரைம் மினிஸ்டருக்கு பிரைம் மினிஸ்டர்ல பிரசிடென்ட் கிட்ட போகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, மாகாணங்களிலிருந்து சில மாவட்டங்கள். இப்ப மாகாணம்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துலதான் என்ன இருக்குதுன்னா மாவட்டங்கள் இருக்குது. அந்த ஒரு மாவட்டத்தை இப்ப தமிழ்நாடு என்ற மாநிலத்துல இப்ப எத்தனை மாவட்டங்கள் இருக்குதோ அதுல சில மாவட்டங்களை என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசர் கிட்ட போயிட்டு நேரடியாக அவர் வந்து மத்திய இந்தியாவில இருந்து வந்து இந்த பகுதிகளை வந்து ஆட்சி புரியுறாங்க. அதுதான் வந்துட்டு இவர் சொல்றது இங்க. அப்படி நிர்வாகத்தின் கீழே கொண்டு வந்துட்டாரு. அப்படி கொண்டு வந்ததுனால இங்க இருக்கிற ஆளுநர்லாம் சும்மா விடுவாங்களா? அததான் இங்க பாருங்க. மாகாண ஆளுநர்களின் இராணுவ வலிமையை கட்டுக்குள் வைப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. ஒண்ணும் இல்ல, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிர்வாகத்திறனை தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா அது யாருக்கு பிடிக்கல. இப்போ இங்க ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் வந்து நிர்வாகத்திறன் இருக்குது. இப்போ இங்க இருக்கிற ஒருத்தர் இது மொத்தத்தையும் பாருன்னா பார்க்க முடியுமா? ஆனா இந்த பகுதிக்கு ஒரு ஆளுநர், இந்த பகுதிக்கு ஒரு ஆளுநர், இந்த பகுதிக்கு ஒரு ஆளுநர். இப்போ இந்த ஒரு பகுதி இருந்ததான் மொத்த பகுதியும் பார்க்கணும், மொத்த கோட்டையும் பார்க்கணும், மொத்த படைப்பிரிவையும் பார்க்கணும்னா எவ்வளவு ஒரு கடுமையானதா இருக்கும். அப்போ எல்லாருக்கும் போய் எல்லாம் சேராது இல்ல. ஆனா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த பகுதிக்கு உண்டான அந்த வேலையை அவங்க செய்வாங்களே. இப்போ ஒரு வீடு இருக்குது. இப்போ இந்த வீட்டை நிர்வாகம் ஒருத்தர் பண்றாங்கன்னா எவ்வளவு எளிமையா இருக்குது. இப்போ இந்த வீட்டை வந்துட்டு சிஎம் தான் வந்து நிர்வாகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்ல. அப்போ அந்த வீட்டுடைய தலைவர் இருக்காங்கன்னா அப்ப அந்த பொறுப்பு இருக்கும் அந்த வீட்டு தலைவனுக்கு இருக்கான். அப்போ சின்னதா ஒரு வீடா பிரிச்சுன்னா அந்த வீட்டு நல்லா நடந்துச்சுன்னா அப்ப நாடு நல்லா நடக்குல்ல. இதைதான் நீங்க புரிஞ்சு. அப்ப அவர் பண்ண நிர்வாகத்திறன் வந்துட்டு நல்ல அற்புதமான நிர்வாகத்திறன் தான். ஆனா அது நல்லா வந்துட்டு அனுபவிச்சு உங்களுக்கு வந்து அது பிடிக்காததுனால அதுவும் வந்து அவருக்கு வந்து சூழ்ச்சி செஞ்சு அதுவும் ஒரு காரணமாக அவருக்கு அமைஞ்சிருக்கும். பாருங்க, அளவை சுருக்கிட்டு மாகாண நிர்வாகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்டங்களை வந்துட்டு மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டுன்னு கீழே கொண்டு வந்துட்டாரு. மாகாண ஆளுநர்களின் வந்துட்டு ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இராணுவ வலிமையை வந்துட்டு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளுநருக்கும் ஒரு கோட்டை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அந்த கோட்டையை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்க பராமரிங்க. ஏன்னா அந்த ஒரு கோட்டை மட்டும் இல்லை, பல கோட்டைகளும் அந்த கோட்டையில எத்தனை பேர் வேலை செய்வாங்க, எவ்வளவு வேலைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் இவரால நிர்வாகம் பண்ண முடியாது இல்ல ஒரு ஆளுநரால. அப்போ ஒரு கோட்டை மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு பிரிச்சு கொடு. அப்ப எல்லா கோட்டையும் ஒரே மாதிரியே நடக்கப்படும் இல்ல, பராமரிக்கப்படும் இல்ல அப்படின்னு சொல்றதுதான். அப்போ ஏனைய கோட்டைகளை சுற்றியும் சுல்தான் தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டாரு. 10 கோட்டை இருக்குன்னா 10 ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல வந்து ஒரு 5 இருக்குதுன்னா அந்த 5 யார் வச்சுட்டான்னு பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து மத்திய அரசு கிட்ட வந்துருச்சு. அதான் மத்திய அரசுனா யாருன்னா சுல்தான் அரசர்கிட்ட வந்துருச்சுமா. அதுக்கப்புறம் அத சுல்தான் தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டார். அப்போ அரசர்கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் தங்கள் வரவு செலவுகளை குறித்து சுல்தானுக்கு தெரிவிக்கும் பொறுப்பு உள்ளாக்கப்பட்டனர். அப்போ நிலங்களை வந்துட்டு ஊதியமாக பெற்றாங்க இல்லையா உயர் அதிகாரிகள். அந்த நிலத்துல இருந்து ஒரு வரவு, அதாவது நிலத்துல விளைச்சல்ல ஒரு இன்கம் வரும் இல்ல, ஒரு வரவு வரும் இல்ல, அந்த வரவு செலவு கணக்குகளை வந்துட்டு நீ நேரடியாக யாருக்கு சொல்லணும்? அரசருக்கு சொல்லணும் அப்படின்ற பொறுப்பையும் கொடுத்ததுனால இது எல்லாமே என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இவருக்கு எல்லாமே வந்துட்டு சதி தீட்டுறதுக்கான காரணங்களாக அமைஞ்சிருக்கும். இவர் நிர்வாகத்திறனை வந்துட்டு நல்ல அருமையாக அற்புதமாக கொண்டு வந்திருந்தாலும் இதை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஆளுநர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எதிரியா மாறிடுறாரு இவர். அப்போ கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது.
ஆமா. இப்படி ஒரு நிர்வாக சீர்திருத்த வழிகோல் இருக்காருன்னா, எப்படி ஒரு நிர்வாகம் இருந்ததுன்னா, அப்ப அந்த அரசு எப்படி இருக்கும்? நல்லா தானே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதான் பாருங்க. கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை வந்துட்டு மேம்படுத்தியது. ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறைச்சிடுச்சு. ஏன்னா மொத்தமா ஒரு இவ்ளோ பெரிய பகுதிக்கு ஒரு ஆளுன்னும்போது 10 10ஆ பிரிச்சுட்டா அப்ப அங்க அதிகாரம் குறைஞ்சிச்சுல்ல. அப்போ இங்க ஒரு பகுதி இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில தான் ஒரு ஆளுநர் இருக்காருன்னா, இந்த மொத்த பகுதிக்கு ஆளுநரா இருந்திருந்தா, அவர் அதிகாரம் இந்த பகுதி முழுவதும் இருந்திருக்குல்ல. அப்போ இந்த இடத்தெல்லாம் பிரிச்சுட்டு இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆளுநர் குடுத்துருந்தா, அப்போ அந்த அதிகாரம் அவருடைய அந்த வட்டத்துக்குள்ளேயே அவர் சுருங்கிடுச்சு இல்லையா? அப்ப இங்கெல்லாம் அவர் அதிகாரம் செலுத்த முடியல. ஏன்னா வேற ஒருத்தர்கிட்ட இருக்குல்ல அந்த அதிகாரம். அததான் அங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரசினுடைய தலைவர்களுடைய மற்ற தலைவர் பிராந்தியம் என்னது அந்தந்த மாகாணங்களினுடைய தலைவர்கள் அதுதான் வந்து பிராந்திய தலைவர்களுடைய பிராந்தியம்னா என்னதுன்னா மாகாணமா அந்த மாகாணத்தை இருந்தவங்க யாருன்னா அதிகாரிகள் ஆளுநர்களா இருந்தாங்களே அவங்களுடைய அதிகாரத்தை வந்துட்டு குறைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ அத்தலைவர்களில் பெரும்பாலானோர் தக்காணத்தை சேர்ந்தவங்க அந்த மத்திய பகுதியில இருந்த சேர்ந்தவங்க தான் இந்த தக்காணம் அந்த பகுதி. அப்போ இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தை சுற்றியுள்ளோருக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை வந்து தீவிரமடைந்து மோதல்களுக்கு வெடிக்குது. அப்போ இவங்கெல்லாம் அந்த ஆளுநர்கள் அந்த பகுதியில இருந்த ஆளுநர்கள் தான். ஆனா அங்க இருக்கிற மக்களும் இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஆளுநருக்கும் மக்களுக்கும் மோதல் உண்டானதுக்கு காரணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்கான பிரபுக்கள் கவானின் வெற்றியால் தக்கான பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டனர். அப்போ இவருக்கு நல்ல வெற்றி இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது இல்லை இப்ப இவ்வளவு ஆளுமை திறன் இருக்குதுன்னு அவருக்கு செல்வாக்கு இருக்குதானே செய்யும் வெற்றி பெற்றிருப்பாரு இல்லையா? அந்த வெற்றியால என்ன ஆச்சுன்னா இந்த இருக்கிற அந்த தக்கான பிரபுக்கள் அந்த தக்கான பகுதியை ஆட்சி செய்த பிரபுக்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பொறாமை கொண்டனர். அப்போ அவரை தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாக கருதினர். அப்போ இவருக்கே எல்லா செல்வாக்கும் எல்லா அதிகாரமும் எல்லா வெற்றியும் போயிடுச்சு அவங்களுக்கு எல்லாம் அது தடையாகுது இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவர் தானே சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தனர். எந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு பாரு அக்காலகட்டத்திலேயே. இந்த மாதிரி காலகட்டத்துல இல்ல அப்பவே இருந்திருக்கு. அப்போ சுல்தான் வந்துட்டு சுல்தானுக்கு எதிராக சுல்தான்னா யாருன்னா அரசர்மா. சுல்தான்னா மறக்குதுன்னா சுல்தான்னா அரசர் தான். அப்ப அரசருக்கு எதிராக கவான் வந்துட்டு சதியில உனக்கு எதிராகவே ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான கடிதத்தை எழுதி யாருக்கு கொடுத்துடுறாங்கன்னா சுல்தானுக்கு கொடுத்துடுறாங்க. அப்போ சுல்தானுக்கு கொடுத்தனால அப்போ நம்மளுடைய பதவிக்கே ஆபத்து வரும்னு என்ன செய்வார்னா சுல்தான் வந்துட்டு அவரை வந்துட்டு கொண்டுடுவார். இதுதான் வந்து நடந்திருக்கும். அப்போ கவானின் மேல் ஆதிக்கத்தை விரும்பாத சுல்தான் அவருடைய இப்போ நிறைய மேல் ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு எல்லா பகுதியிலும் இவருடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. இது அரசருக்கே இப்ப பிடிக்கல. அதனால என்ன செய்யணும்னா அவருக்கு மரண தண்டனையே என்ற ஒரு தண்டனையை விதிக்கிறாரு யாருன்னா அரசர். ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் யாருக்குன்னா அரசருக்கு தானே. அப்போ இவர் எல்லாம் இந்த போலி கடிதத்தை நம்பி அவருக்கும் என்ன ஆகுதுன்னா அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட அதாவது நமக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாருமே ஏத்துப்பாங்க. நமக்கு மேல ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது? அது ஏத்துக்கிற பக்குவம் யாருக்குமே வரதில்ல. அதனாலதான் அரசருக்கே கூட அது வராதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? மரண தண்டனை கொடுக்குறாரு. அவருக்கு மேல அவர் வளர விடல. ஆனா கீழே இருக்கிற வரைக்கும் அவருக்கு அது சாதகமா இருக்கும். அவருக்கு மேல அது வரும்போது எல்லாமே அது என்ன சொல்றது? அதுதான் வந்து அந்த பொறாமை அந்த எல்லாமே அதுலதான் வர்றது அது. பாருங்க பாமினி அரசினுடைய சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் பாருங்க. பாமினி அந்த கவான் தூக்கிலிடப்பட்டாரு. மரண தண்டனை குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கிலிடப்பட்டாங்க. அப்ப அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கவான். அப்போ பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேறி தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்ல தூண்டியது. அப்போ நல்ல ஒரு சிறப்பான அரசு இருந்தது. ஒண்ணும் இல்ல நாடு நல்லா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு நிர்வாகம் இருக்குது. எல்லாரும் இருக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்போ ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல அரசே இல்லைன்னா மக்கள் இருக்கிறதுக்கு ஆசை இருக்குமா? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ உக்ரைன்ல வந்து சண்டை நடந்தது. நல்ல அரசு நடந்ததுன்னா மக்கள்லாம் அங்கேயே இருந்திருப்பாங்க. அங்க நல்ல சண்டையும் போரும் இருந்துச்சுன்னா நல்ல நிர்வாகமே இல்ல. எப்பவுமே சண்டையாவே இருக்குது. அப்ப எப்படி மக்கள்லாம் அங்கங்க நாட்டுக்கு திரும்பி போனாங்களாம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்தந்த பகுதிகளுக்கு எல்லாம் அங்க எங்க இருந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு இடத்துல தங்குனாங்களோ அந்தந்த இடத்துக்கு அவங்கவுங்க திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடம் என்ன ஆகும்? அப்போ இன்னும் வந்து சீரா அதாவது
நாசமா போயிருக்கும். அப்போ சுல்தான் 3ஆம் முகமதுபின் இறந்துட்டாரு. அப்போ இவர் வந்துட்டு அமைச்சரா இருந்தவர்லாம் படிச்சுட்டோம். அப்போ இவர் வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் மரண தண்டனை கொடுத்தாருன்னு படிச்சு, அப்ப இவரும் வந்து இறக்குற காலம் வந்துச்சுல. அப்ப இறந்ததுக்கு அப்புறம் பின்னர் முகமது முடிசூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது, அல்லது இவருக்கு பேர் 3வது முகமதுக்கு பின் இறப்புக்கு பின்னர் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது. அவர் பாத்தீங்கன்னா 1518 அவர் இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். இவர் எத்தனாவதுன்னு பாத்தீங்கன்னா 7வதுமா. பாருங்க, அதாவது முகமது 3வது முகமதுக்கு அப்புறம் முகமது, அல்லது இவருக்கு இன்னொரு பெயர் வந்து சிகாபுதீன் முகமது. அவர் எப்போ வரைக்கும் இருக்காரு பார்த்தீங்கன்னா 1518 இறந்துடுறாரு. அது வரைக்கும் வந்துட்டு ஒரு சுல்தானாக இருந்து இவர் ஆட்சி புரிஞ்சாரு. அவருடைய நீண்டகால ஆட்சி அரசு சிதைய போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டி காட்டின. அப்போ நீண்ட காலம் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவரும் எவ்வளவு நாளைக்கு வலிமையா இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அவரும் வலிமையா இருந்திருப்பாங்க. படை தளபதிகள்லாம் வலிமையா இருக்கிற வரைக்கும் தானே. அவரும் காலம் போக போக என்ன ஆயிருக்கும், அவரும் வந்துட்டு கொஞ்சம் சோர்வடைஞ்சிருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது செயல்பாடுகள் என்ன ஆச்சுன்னா சுட்டி காட்டுச்சு. அப்போ அவருக்கு பின் பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கே அரியணையில் இருந்தாங்க. அதாவது அரசர் பரம்பரை அவங்க தான். ஆனா அரச நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு என்ன கிடையாது, திறமை கிடையாது. அந்த திறமை இல்லாமல் இருந்தாலும் ஆனா அரசு பரம்பரை வாரிசு தான் அவங்க அப்படின்ற ஒரு பொருள்ல புரிஞ்சுக்குமா. இப்போ அரசருக்கு 5 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ 5 குழந்தைகள் 4 குழந்தைகள் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சுட்டாங்க. அவங்க திறமையாவே இருந்தாங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போ 5வது வரவர் வந்துட்டு ஆட்சி திறமை இல்லை, ஆனாலும் அவர் தானே அரசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 5 சுதந்திரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயரளவிற்கு அரியணையில இருந்தாங்க. எத்தனை பேரு? 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கே அந்த பாமினி சுல்தானத்தினுடைய அந்த அரசர் அப்படின்ற பெயரளவுக்கு தான் அரியணையில இருந்தாங்களே ஒழிய எந்த ஒரு இதுவும் செய்யலைன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அரசரே நல்லா ஒரு வலிமையா இல்லைன்னும் போது அதை விட சின்ன சின்ன பகுதிகளில் இருந்த அந்த படை தளபதிகளோ அமைச்சர்களோ ஆளுநர்களோ இல்லாட்டி வேற வம்சத்தை சேர்ந்த அரசர்களோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் எடிச்சு பெறுவாங்க இல்லையா, ஒருத்தர் பலவீனம் ஆகும்போது. இதுதான் இங்க நடந்திருக்கும். அப்ப சுல்தானியம் படிப்படியாக 5 சுதந்திரமான தக்கான சுல்தானியங்களாக சிதை உண்டது. எத்தனை சுல்தானியங்களாக சிதை உண்டதுன்னா 5. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்கேன் பாருங்க. அவை பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கொண்டா ஆகியனவாகும். இது எல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பீடார் மத்திய மகாராஷ்டிரா, பீஜப்பூர் மகாராஷ்டிரா, அகமது நகர் மகாராஷ்டிரா, பீரார் இதுவும் மகாராஷ்டிரா தான் வரும், கோல்கொண்டா இதுதான் ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் ஹோம்ஒர்க் எந்த இடத்துல வருதுன்னு தேடி பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாமினி சுல்தானியங்களின் பங்களிப்பு. எதற்கு பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு எவ்வாறெல்லாம் அவங்க பங்களிப்பு செஞ்சாங்க. இந்த QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா கட்டடக்கலைக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு உங்களுக்கு தெரியுமா. கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை குல்பர்காவில் காணலாம். அப்போ குல்பர்காவில் அந்த அளவுக்கு வந்துட்டு கட்டடங்கள் வந்து சிறப்புமிக்க கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அங்க போனீங்கன்னா பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாழ்வு என்ன செஞ்சிருப்போது, அகழ்ந்து எடுப்பாங்க இல்லையா பொருட்களை எல்லாம், முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் அகழ்வாய்வு செய்வாங்க இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அப்போ அகழ்வாய்வு செய்யப்பட்டதுல அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் மண்டபங்கள். அப்போ அரசர் போயிட்டு மக்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு மண்டபம் ஒண்ணு இருந்திருக்கான். அரண்மனை வந்து அரசர் வாழ்ந்த அரண்மனை இருந்திருக்கு. தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், அதாவது ஒரு நாட்டுக்கு தூது செல்வாங்க இல்லையா, அந்த தூதுகள் போகிற அவங்களுக்கான குடியிருப்புகள், அங்க வீடு. அதுக்கப்புறம் வளைவுகள், அதுக்கப்புறம் வளைவுனா ஆர்ச் மாதிரி இருக்குல்லையே அது, புவி மாடங்கள், சுவர்கள், அரண்கள் என்னது, சுவர்கள், பாதுகாப்பு அரண், அதுக்கப்புறம் ஆகியன வெளிக்கொணரப்பட்டன. அப்போ இதெல்லாம் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க அந்த பகுதியில கிடைக்கப்பட்ட பொருட்கள். அப்போ இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டடக்கலை திறமையை படம் பிடித்து காட்டணும். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சு கிடைச்சது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு கட்டடக்கலை நிபுணர்களாக இருந்திருக்காங்கன்னு படம் பிடிச்சு காட்டுதுன்னு சொல்றாங்க. கல்விக்கு அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. பாமினி அரசை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் அஷன் ஷா. அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதிகளில் ஒருவரான ஜாபர் கான் என்பாரின் முயற்சியில் முல்தானில் கல்வி வந்து கற்றிருப்பாரு. அப்போ அலாவுதீன் கில்ஜி அதாவது இவங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு மத்திய பகுதியில, பாமினி அரசை நிறுவியவர் மத்திய பகுதியில. அலாவுதீன் கில்ஜி எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியை வந்துட்டு டெல்லி சுல்தானியத்துல வந்து டெல்லியை ஆட்சி புரிஞ்சதான் அந்த கில்ஜி வம்சம்னு படிச்சோம் டெல்லி சுல்தானியத்துல. அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா படைக்கு தளபதியாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாபர் கான். அவருடைய முயற்சியால வந்து இவர் வந்து முல்தான்ல வந்துட்டு கல்வி கற்றாராம். யாரு? இந்த பாமினி அரசர் அலாவுதீன் அசன்.
அப்படி கற்றதுனால அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா அதுல ஆர்வம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அவர் அரசரான பின்னர் அவர் வந்துட்டு முதல்ல அவரும் இங்க இருக்காரு. படைத்தளபதியே இவரு இங்க இருக்காரு. படைத்தளபதி தானே வழி நடத்துறது. நாட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவரால வழிகாட்டுதலால இவர் வந்துட்டு கல்வி கற்றாரு. ஆனா பின்னால இவரு அரசராயிருப்பாரு இல்லையா? இந்த அரசர் ஆனான்னு படிச்சு இல்லையா? முகமது பாமினி அரசருடைய அரசர்ன்னு. அப்போ பின்னால அரசர் ஆன பின்னாடி தமது மகன்கள் அவர்களுக்கு மகன்கள் இருந்தாங்க இல்லையா? அவர்களை கல்வி கற்பதற்காக அரசர் ஆன பின்னாடி ஒரு பள்ளியையே கட்டினாருன்னு சொல்றாங்க. அப்ப பள்ளி கட்டுறதுல சிறப்பு கவனம் செலுத்தினார். அப்போ தன் மகனை படிக்க வைக்கிறதுக்கு கல்விக்கூடம் கட்டினாருன்னு சொல்றாங்க. அவருடைய மகன் முதலாம் முகமது, அதாவது அவருடைய மகன் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவர் ஆவார். அப்போ அவருக்கு 2 மகன்கள். அதுல முதல் மகன் பாத்தீங்கன்னா முதலாம் முகமது கல்வி கற்பதை வந்து ஆதரிச்சாராம். கல்வி கற்கிறத வந்துட்டு அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை நிறுத்தினார். அந்த பிரபுக்கள் குடும்பங்கள் இருந்துச்சு இல்லையா? அரசருக்கு உதவி புரிறதுக்கு அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போர் வீரர்களுக்கான அந்த கலை பயிற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க இல்லையா? அதுல வந்துட்டு பயிற்சி பெறுவதற்கு நிறுவனங்களையும் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. கல்வி கட்டுறதுக்கு மட்டும் இல்ல, இந்த பிரபுக்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் போர் பயிற்சியிலையும் ஈடுபடுத்துறதுக்காக பயிற்சி நிறுவனங்களை வந்து நிறுவனாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமினி அரசினுடைய 8வது சுல்தான் ஆன யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் பிரோஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொழியியல் அறிஞரும் அதுதான்மா 8வது. இங்க இது வந்துட்டு ஒரு 4 அரசர்களை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 அரசர்களை 7ஆ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8வது அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து கவானை வந்து முதல்ல வந்துட்டு உங்களுக்கு அரசரா கொடுத்தேன் புரியுன்னு சொல்றது, அதுதான் இங்க 6ஆ கொடுத்துருப்பேன். ஆனா வந்து அவர் அமைச்சராவே இருந்து செயல்பட்டதுனால உங்களுக்கு அதை நான் கொடுக்கல. அதனால 8வது அரசர் இந்த மாதிரி கரெக்டா இங்க 8 நான் 7 போட்டேன், தவறா வரும் தான். 8வது அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமினி அரசின் 8வது சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் பிரோஷ். இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் எதுலெல்லாம் சிறப்புற்று இருந்தான்னு பாத்தீங்கன்னா மொழியியல் அறிஞர், லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா? மொழியியல் அறிஞர், கவிஞர். கவிஞர்னா யாரு? போயட். அதுக்கப்புறம் இவருக்கு பின் வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார் ஆகிய இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவனாங்க. அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழியியல் வல்லுனர், கவிஞரும், ஒரு அதாவது கவிதை இயற்றக்கூடிய கவிஞராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா கல்விக்கூடங்களை வந்து ஸ்கூல் வந்து கட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல பள்ளிகளில் பாத்தீங்கன்னா உண்டு உறைவிட வசதிகள் அரசரின் செலவிலேயே ஏற்படுத்தப்பட்டன. எப்படி ஒரு அரசரா இருந்திருக்காரு பாருங்க. அதாவது கல்வி கட்டுனது மட்டுமல்லாம அங்க வந்து கல்வி கற்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு உணவு கொடுத்து அங்கேயே தங்குறதுக்கும் வழியெல்லாம் அவரே வந்து செலவு பண்ணியிருக்காருன்னா அப்ப எப்படி ஒரு நல்ல அந்த அதாவது முஸ்லிம் அரசராக இருந்தாலும் இந்தியாவுல வந்துட்டு கல்விக்காக அப்ப அந்த கல்வியை நேசிச்சனாலதான் அந்த மாதிரி சலுகைகள்லாம் அவருக்கு படிக்க வைக்கிறோம் ஊக்குவிக்க முடிஞ்சது. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எங்க இருக்கிறாரு, இந்தியாவுல இருக்குமா அதெல்லாம் அவர் பார்க்கல. ஆனா கல்வி யார் கற்கிறாங்களோ அவங்களுக்கு சலுகைகள்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு தூண்டுறது. அதுதான். அதுக்கப்புறம் அதுதான் வந்து சொன்னேன், உங்களுக்கு கல்வி கற்கணும்னா எல்லா செல்வமும் எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். ஆனா அந்த கல்வி என்ற செல்வம் உங்ககிட்ட இருந்ததுன்னா எல்லா செல்வமும் தானா வரும். அதனால இந்த கல்வி என்ற செல்வம் எக்காலத்திலையும் வந்துட்டு எந்த சூழ்நிலையும் வந்து பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. இறுக்கி பிடிச்சுக்கோங்கன்னா அது எல்லா வகையிலும் உங்களை காப்பாத்துமா. அது எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, அது உங்க கல்வி உங்களை காக்கும். பாருங்க, பீடாரின் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மகமது கவானின் மதரசா கல்வி நிலையம். அப்போ மகமது கவானுடைய கல்வி நிலையம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி நிலையம்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா மதரசான்னு தான் சொல்லுவாங்க. மதரசா அது என்ன பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற கல்வி நிலையம். எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பீடார். யாருடைய காலகட்டத்துல? மகமது கவானுடைய கல்வி நிலையம். அந்த கல்வி நிலையத்துல பாத்தீங்கன்னா 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை வந்து கொண்டிருக்காங்க. அப்போ அதுல நூலகம் அந்த ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீடார்ல இருக்குது. யாருடைய காலகட்டம்னு பாத்தீங்கன்னா மகமது கவானுடைய காலகட்டம். அது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு கல்வி நிலையமாக செயல்பட்டது. அது அங்க ஒரு நூலகம் இருக்குது. அந்த நூலகத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 கையெழுத்து பிரதிகள் கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை வந்து கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. 300 கையெழுத்து பிரதிகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ இவையாவும்
கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகிறது. அப்போ இந்த கையெழுத்து பிரதிகள் வந்து எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவான் வந்துட்டு கல்விக்கு எப்படி வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு, அவருடைய கவிதை புலமை அதுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் எப்படி இருந்தது அது அப்படின்றது இந்த இந்த கையெழுத்து பிரதி வந்துட்டு தெளிவாக பறைசாற்றுதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு முகமது கவானுடைய மதரசா கல்வி நிலையம். இதெல்லாம் அக்காலகட்டத்தில் கட்டப்பட்ட கல்வி ஸ்கூல். இப்போது நம்ம ஸ்கூலு, அப்போ காலகட்டத்தில் கல்வி நிலையம், அதான் வந்துட்டு மதரசா. பாட சுருக்கம் பாருங்கம்மா, நம்ம என்னெல்லாம் இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடத்தினுடைய சுருக்கம்: ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர அரசு நிறுவப்பட்டதும் பாருங்கம்மா பாருங்க, ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்கள் விஜயநகர அரசு நிறுவப்பட்டது. விஜயநகர அரசு நிறுவப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் புக்கர். அவருக்கு பின் வழி வந்தவர்களால், குறிப்பாக இரண்டாம் தேவராயரால் அது ஒருங்கிணைக்கப்பட்டதும் விவரிக்கப்பட்டது. என்ன படிச்சோன்னு சொல்றாங்க. அப்போ நிறுவனது அவங்களா இருந்தாலும் ஆனா நல்லா வந்துட்டு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டது யாராலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர். அதுக்கப்புறம் பாருங்க, சிறந்த மன்னரான கிருஷ்ணதேவராயர். அப்போ மிக சிறந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசர்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். ஆனா எந்த வம்சம்னு பாருங்க, கிருஷ்ணதேவராயரின் முன்னேற்றமும் சாதனைகளும் கோடிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் பாருங்க, தக்கான சுல்தான்களின் கூட்டு படைகளால் விஜயநகர் தோற்கடிக்கப்பட்டது. அப்போ தக்காணத்தில் இருந்த டெல்லி சுல்தான் முஸ்லிம்களால் வந்துட்டு கூட்டுப்படை ஒன்று உருவாக்கிட்டு விஜயநகர் அரசு வந்து தோற்கடிக்கப்பட்டது, எடுத்துரைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, விஜயநகர் அரசு நிர்வாக முறையும் பொருளாதாரமும் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போ அரசு எப்படி இருந்தது, நிர்வாகம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பார்த்தோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலை, இலக்கியம், கட்டடக்கலை ஆகிய துறைகளுக்கு விஜயநகர் அரசு செய்த பங்களிப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலாவுதீன் பாமன் அதாவது பாமன் ஷாவால் பாமினி அரசு உருவாக்கப்படுது. அப்போ பாமினி அரசர் உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா. அதுக்கப்புறம் அவருடைய திறமை வாய்ந்த வழித்தோன்றலான 3ஆம் முகமதுவால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆனா நிறுவனது அவரு அதுக்கப்புறம் 85 ஆண்டுகள் வரைக்கும் யாருமே இல்லாம 3வது முகமது ஆள் தான் வந்து நல்லா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கும் ஒரு யாருன்னா முகமது கவானும் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாமன் ஷா அறிமுகம் செய்த நிர்வாக முறையும் முதலாம் முகமது பின்னர் 3வது முகமதுவின் காலத்தில் முகமது கவான் வந்து ஆகியோர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. அதுக்கப்புறம் இவருடைய காலகட்டத்தில் கட்டடக்கலை, கல்வி ஆகியவற்றிற்கு பாமினி சுல்தானியத்தின் பங்களிப்பு திறனாய்வு செய்யப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நாம இந்த பாடத்துல படிச்சதுமா. இப்போ இந்த சொற்களஞ்சியம் ஒண்ணு பார்த்துட்டோம்னா இதோட இந்த பாடம் வந்துட்டு முடிவடையுதுமா. பாருங்க, சொற்களஞ்சியம் அதாவது முரண்பாடு அல்லது மோதல், கான்ஃபிளிக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எ சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட். அதாவது ஒரு தீவிரமான என்ன சொல்றது, ஒரு ஒரு தீவிரமான மோதல், அதாவது தீவிரமான ஒரு மோதல் ஏற்படுறதுதான் வந்து டிஸ்அக்ரிமெண்ட்னா வந்துட்டு ஒரு தீவிரமான சண்டை, முரண்பாடு, ஒரு கருத்து வேறுபாடு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசெண்டிங்னா என்னன்னு பாருங்க. அசெண்டிங்னா ஏறு வரிசையில். அப்போ ஏறு வரிசையில் ஒரு செயல் செய்யறோம், அந்த செயல் நம்ம என்ன செய்யணும், லீடிங் அப்வர்ட்ஸ். அந்த செயல் வந்து நம்ம என்ன செய்யணும், முன்னோக்கி கூட்டிட்டு போகும் இல்லையா, அதுதான் வந்துட்டு முன்னோக்கி போறதுதான் வந்துட்டு லீடிங் அப்வர்ட்ஸ்னா வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்றது. அதுதான் வந்து இந்த ஏறு வரிசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்சீக்வெண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு பிறகு. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சூழல், அதுதான் வந்துட்டு ஆஃப்டர் எ பர்டிகுலர் திங். ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதுதான் வந்து நிகழ்ச்சிக்கு பிறகுதான் சப்சீக்வெண்ட்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடோண்டுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அலங்கரித்தல், டெக்கரேட் பண்றது. அதாவது பூவை கொண்டு அலங்கரிக்குவாங்க இல்லையா, ஒரு 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 இடத்த வந்துட்டு பூவை கொண்டு அலங்கரிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு அடோன் அல்லது டெக்கரேட்டட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லஜிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது. எந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கொள்ளையடிப்பு, ராபிங். அது யூசிங் வயலன்ஸ், வன்முறையை பயன்படுத்தி கொள்ளை அடிக்கிறது. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் எ ஓவர் டைம். அதாவது சண்டை நடக்குது, அந்த சண்டையில வந்துட்டு வன்முறையில் ஈடுபடுத்தி கொள்ளையடிக்கிறது தான் வந்துட்டு கொள்ளையடிக்கிறது, பில்லஜிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரீக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சதித்திட்டம் அல்லது சூழ்ச்சி. அதாவது ஒருத்தரை அழிக்கிறதுக்காக, இப்ப எப்படி பார்த்தோம்னா மகமது கவானை வந்து சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு படிச்சோம் இல்லையா, அதுதான் வந்து கென்ஸ்பயர் அண்ட் பிளாட். இதாவது கென்ஸ்பயர் அதாவது அல்லது பிளாட், இது ரெண்டுத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சதி அல்லது சூழ்ச்சி, அதுதான் வந்துட்டு இன்ட்ரீக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
பிரைமோஜெனிச்சர். பிரைமோஜெனிச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை. அப்போ யாருக்கு வந்துட்டு வாரிசுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மூத்த மகனா இருக்கலாம், அல்லது குலத்துரிமைன்னு சொல்லுவாங்க, மூத்த மகன் சொல்லுவாங்க, தலை வாரிசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு இதெல்லாம் வந்து அதிகப்படியான உரிமை யாருன்னா, ஒரு சொந்தமான உரிமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் குழந்தைக்கு தான் இந்த உரிமைகள்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். அதாவது த ரைட் ஆஃப் சக்சஷன் பிலாங்கிங் டு த ஃபர்ஸ்ட் சைல்டு. அதாவது வந்து இந்த வாரிசுரிமை யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அரசருக்கு இருக்கிற முதல் குழந்தைக்கு தான் இந்த வாரிசுரிமை சொந்தம்னு சொல்றாங்க. அதாவது வந்து பிரைமோ ஜெனிச்சர். அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பிளண்டர். ஸ்பிளண்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பீரம் அல்லது சிறப்பு வாய்ந்த. அதாவது மகத்துவமான சொல்லணும்னா மேக்னிஃபெசன்ட். மேக்னிஃபெசன்ட்னா மகத்துவமான, ஸ்பிளண்டர் சிறப்பு வாழ்ந்த, கம்பீரமா ஒரு கம்பீர தோற்றம் இருக்கு இல்லையா, ஒரு சிறப்பு வாழ்ந்தன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஸ்பெஷலா சொல்லுவாங்களே, அதுதான் வந்துட்டு ஸ்பிளண்டர். அதுக்கப்புறம் ஃப்ளாரிசிங். ஃப்ளாரிசிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செழிக்கும். அதாவது குரோவிங் சக்சஸ்ஃபுல்லி. அதாவது ஒரு வளர்ச்சி வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிகரமாக வளரக்கூடிய ஒரு செயல். அதாவது ஒரு 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 விஷயம் பண்றோம், அது எப்படி பண்ணணும், சக்சஸா போகுது இல்லையா, ஒரு வெற்றிகரமா செயல்படுத்துது, ஒரு வெற்றியா போய் முடியுது இல்லையா, ஒரு வளர்ச்சி வந்துட்டு அதுதான் வந்து ஃப்ளாரிசிங். செழிக்கும், செழிக்க நிலையில ஒரு நாடு வந்து செழிப்பா போனா அதான் வந்துட்டு குரோவிங் சக்சஸ்ஃபுல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம். ப்ராமினன்ஸ். ப்ராமினன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இடத்துக்கோ ஒரு விஷயத்துக்கோ வந்துட்டு ஒரு முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வந்துட்டு ப்ராமினன்ஸ் அல்லது முக்கியத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெம்னிட்டி. இன்டெம்னிட்டினா உத்தரவாதம், கேரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கேரண்டி, ஷூரிட்டி. அதாவது இங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கேரண்டினா என்ன, வாரண்டினா ஒரு பொருள் போயிட்டு நம்ம ஒரு ஒரு எலக்ட்ரிக் சாமானம் போயிட்டு வாங்குறோம், ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்ல. அதுல வந்துட்டு கேரண்டியா இருக்கு, வாரண்டியா இருக்குன்னு நம்ம பேசுவோம், கேட்போம் இல்லையா, வீட்ல எல்லாம் பேசுவாங்க இல்லையா. அப்போ கேரண்டினா என்ன, அதுக்கு அர்த்தம் வாரண்டினா என்ன தெரியும். அப்போ கேரண்டினா வந்துட்டு கடைக்காரர் வந்து நமக்கு எந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, வாரண்டினா நமக்கு எந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஷூரிட்டி வந்து கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு, தேடி பாருங்க. இதோட இந்த பாடம் வந்து விஜயநகர் பாமினி பாடம் வந்து முடிவடையுது. அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் முகலாய அரசர் வந்து வருவாங்க. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி வந்து டெல்லி சுல்தானியம் படிச்சு இல்லையா, டெல்லி சுல்தானியத்தினர் தொடர்ச்சி தான் வந்து வட இந்தியாவில் டெல்லி பகுதியில் ஆட்சி புரியவங்க தான் இந்த முகலாய பேரரசு. இந்த முகலாய பேரரசர் யார் நிறுவியிருப்பான்னு பார்த்தா பாபர்னு படிச்சோம். இந்த பாடத்துல இப்போ இந்த டேர்ம் 2ல முதல் யூனிட் நம்ம படிச்சது வந்து எதை பார்த்தோம்னா, மத்திய இந்தியாவில் இடைக்கால இந்திய பகுதிகளில், மத்திய பகுதி இந்தியாவுடைய மைய பகுதியில், காலம் வந்து இடைக்காலத்தில், இதுதான் நாம மைய பகுதியில் தான் படித்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு வட இந்தியாவில் தான் படிக்க போகிறதா நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட அடுத்தடுத்த வகுப்புகளை பார்க்கலாம். நான் கேட்ட இந்த 15 கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா, தொடர்ந்து நான் கேட்குறேன், தொடர்ந்து யார் பதில் சொல்லிட்டே வரீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். யாராவது இருந்தாலும் செய்யுங்கம்மா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை படிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே ஒழிய வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஏன்னா இந்த வரலாறு என்பது பாடம் நான் எடுக்கும்போது பார்க்குறீங்களோ, ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தா சரி பார்க்குறீங்க. ஆனா அந்த பார்த்துட்டு அது அப்படியே கடந்து போகக்கூடாது. அது மனசுல நிக்கணும் இல்ல, அதுக்கு மனசுல நிக்கணும், அதுக்கு ஒரு வேலை செய்யணும் இல்ல, வேலை செய்யாம அது மனசுல நிக்குமா? இப்போ நான் இந்த பாடத்தை எடுக்கிறேன்னா நான் ஒரு 2 வாட்டி நான் படிச்சுதான் எனக்கு சொல்லி கொடுக்க முடியும். நான் அதுக்கப்புறம் நானும் மறக்கதான் செய்வேன். ஆனா இதை நம்ம திரும்ப திரும்ப படிச்சாதான் இந்த மனசுல நிற்கும். அப்போ அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தானே நீங்க செய்வீங்க. அதனால கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை ஒழிய அது படிக்கிறதோ மனசுல தக்க வைக்கிறதோ அது உங்களுடைய வேலை. இருந்தாலும் என்னுடைய அது கொடுக்கணும், ஒரு 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 நான் வந்து அதுல திருப்தி அடைவேன்றதுக்காக தான் அது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அது உங்களுடைய செயல்தாம்மா அது. தேங்க்யூம்மா. இதோட இந்த பாடம் நிறைவடையுது. அடுத்தது நாம அந்த தமிழ் கொஞ்சம் 6ஆம் வகுப்போட முடிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் ஏதாவது பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம புவியியல் பாடமாவது பார்க்கலாம். இந்த வரலாறையும் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதையும் பார்த்துட்டே வரலாமா. தேங்க்யூம்மா.